லாவண்யா மணியை பார்த்தாள். 5:15. 5:30க்கு தாமு வருவதாய் சொல்லியிருக்கிறான். அவன் நேரம் தவறுவதே இல்லை. வெள்ளை ஆர்கண்டி பிரிண்டட் புடவை, பொருத்தமான ரவிக்கை, காதில் ஒற்றை முத்துத்தோடு, அதிக மேக்கப் இல்லாத முகம், நெற்றியில் சின்னதாய் கருப்பு சாந்து பொட்டு, உதடுகளில் லேசாய் லிப்ஸ்டிக், தோளோடு வெட்டிவிடப்பட்ட முடி, அதை பறக்க விடாமல் சேர்த்து அணைத்த கருப்பு ரப்பர் பேண்ட். சேனல் சென்டை தெளித்துக் கொண்ட லாவண்யா கைப்பையுடன் கீழே போக கிளம்பினாள். ஏசி அறையை விட்டு கீழே வருவதற்குள் குண்டூசி குண்டூசியாய் நெற்றியிலும் மேலுதட்டிலும் வியர்வை. வரவேற்பறைக்கு செல்லாமல் நேரே வராந்தாவை அடைந்து ஒரு பக்கமாய் இருந்த ஆடும் ஊஞ்சலில் அமர்ந்தாள். எஜமானியை கண்டதும் புல்வெளிக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தோட்டக்காரன் பைப்பை அப்படியே போட்டுவிட்டு கிட்டத்திலே வந்து, லான்ல நாக்காளி போடட்டுமாம்மா என்றான் பவ்யமாய். வேணாம்பா, நான் வெளியே போறேன். அவன் போய்விட்டான். லாவண்யா கீழே இறங்கி வந்து விட்டதை அறிந்த சமையற்காரர் அப்பு வராந்தாவில் எட்டி பார்த்தார். வெளியே போக போறியாம்மா? காஃபி சாப்பிடலையே, கொண்டு வரட்டுமா? அப்பு அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து வருடங்கள் 20 பூர்த்தியாகிவிட்டன. கைலாசம் லாவண்யாவின் அப்பா தொடங்கிய சிறு தொழில் இன்று நாட்டின் முன்னணி தொழிலாக மாறியதை கூடவே இருந்து பார்த்தவர் இந்த அப்பு. லாவண்யாவின் 5வது பிறந்த நாள் அன்று இவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட சமையற்காரர் எஜமானன் உறவு இன்று வீட்டில் ஒரு உறவு மனுஷன் என்று சொல்லும் விதத்தில் வேர்விட்டு விட்டது. லாவண்யாவின் அம்மா அகாலமாய் இருந்தது. 2ஆம் கல்யாணம் வேண்டாம் என்று கைலாசம் பிடிவாதமாய் இருந்தது. லாவண்யாவை ஆணுக்கு ஆணாய் பெண்ணுக்கு பெண்ணாய் சிறப்பாக வளர்த்தது. ராம் அந்த வீட்டு மாப்பிள்ளையாக வந்தது. அப்புறம் போன வருஷம் விமான விபத்தில் கைலாசமும் நினைத்த நினைப்பில்லாமல் போய் சேர்ந்தது என்று அந்த குடும்பத்தில் இத்தனை வருடங்களாய் நடந்த நல்லது கெட்டது அத்தனைக்கும் ஸ்திரமான சாட்சி அப்பு. தலையை திருப்பி அப்புவை பார்த்து சின்னதாய் புன்னகைத்தாள் லாவண்யா. வேண்டாம் மாமா, மத்தியானம் சாப்பிட்டதே வயிற்றுல டம்முன்னு இருக்கு. வெறும் ஐஸ் வாட்டர் கொடுங்க போதும். ஐஸ் வாட்டர் வந்தது. ராத்திரி சாப்பிட வந்துருவியாமா? தாமுவும் என் கூட சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். அவனுக்கு பிடிச்சதா ஏதாவது பண்ணுங்க மாமா. அப்பு சரி என்று தலையாட்டினார். கேட்டில் தாமுவின் அம்பாசிடர் கார் நுழைவது தெரிய எழுந்து வராந்தாவில் நடந்து படிகளில் இறங்கினாள் லாவண்யா. கார் அருகில் நின்றது. ஹே தேர், யூ லுக் நைஸ். சிரித்துக்கொண்டே காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் லாவண்யா. கார் கிளம்பி பெரிய அரைவட்டமாய் இருந்த புல்வெளியை சுற்றி கொண்டு கேட்டை தாண்டியது. கூர்கா எழுந்து நின்று சலாம் வைத்தான். வலது பக்கம் திரும்பி போயஸ் கார்டனை விட்டு வெளியே வந்ததும் வேகத்தை கூட்டினான் தாமு. டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமா? கார் டிரைவினில் நுழைந்தது. பச்சை குடையாய் கவிழ்ந்த மரம் ஒன்றின் கீழ் நின்று சர்வர் வந்து ஆர்டர் எடுத்து போகும் வரை இருவரும் ஏதும் பேசவில்லை. முதலில் லாவண்யாதான் மௌனத்தை கலைத்தாள். சோ நிமிர்ந்து அவளை தீர்க்கமாய் பார்த்தான் தாமு. சலனமில்லாத லாவண்யாவின் முகத்தை கண்கொட்டாமல் பார்க்கையில் எத்தனை அதிசயமான பெண் இவள் என்று வழக்கமாய் தோன்றும் வியப்பு இப்போதும் ஒரு கணம் தோன்றி மறைந்தது. என்னமோ விஷயம் சொல்றேன்னு போன்ல சொன்னேன். இப்போ இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் தாமு? சொல்லத்தான் ரவி வந்திருக்கேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஓகே, முந்தா நாள் நீ சொன்ன விஷயத்தை எதை பத்தி தான் 2 நாளா அதே யோசனை. முதல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு ரொம்ப கவலையாத்தான் இருந்தது. ஆனா தொடர்ந்து அதை யோசிச்சு பாக்குறப்போ உன் கோணத்தை என்னால சரியா புரிஞ்சுக்க முடியறது. லவி, நீ சாதாரண பொண்கள் மாதிரி என்னைக்குமே நடந்துட்டதில்ல, யோசிச்சதில்ல. நீ வித்தியாசமானவ. புத்திசாலித்தனமா விவேகத்தோட நீ எதுவும் செஞ்சுதான் நான் இத்தனை வருஷங்களா பார்த்திருக்கேன். அதனால நீ செய்யற விரும்புற காரியத்துக்கு என்னோட முழு ஆதரவை கொடுக்கறதுன்னு நேத்திக்கு தியானம் பண்ணேன். தாமு நிறுத்தின இடத்தில் கண்களை விரித்து லேசாய் சிரித்தாள் லவி. உன் பாராட்டு எனக்கு பிடிக்கிறது, நன்றி என்று தெரிவிக்கும் சிரிப்பு. சர்வர் காஃபியை கொண்டு கதவில் மாட்டியிருந்த ட்ரேயில் வைத்து போனான். ஒரு கப்பை லாவண்யாவிடம் நீட்டிய தாமு இன்னொன்றை தான் எடுத்துக் கொண்டான். மேலே பறந்திருந்த நுரையை மெதுவாக உறிஞ்சி குடித்தான். நீ கேட்ட விதத்துல ஒரு பொண்ணு இருக்கா லவி. ஆனா அவ நம்ம கூட ஒத்துழைக்க ரெடியா இல்லையான்னு கிட்ட போய் பேசி பார்த்தாதான் தெரியும். தூரத்தில் இருந்த விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. சீசாவில் 2, ஊஞ்சலில் 4. ஒரு குழந்தையை ஊஞ்சலில் வைத்து கத்த கத்த இன்னொன்று தள்ளியது. பெரிதாய் முக்கியமான விஷயத்தை கேட்கும் போது கூட இவள் நிதானம் இழக்காமல் படபடக்காமல் இருப்பது எத்தனை பெரிய சமாச்சாரம். எத்தனை பெண்களால் இப்படி இருக்க முடியும்? தாமுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உணர்வுடனேயே பேசினான். அவ பேர் மேனகா. பெரிய நடிகை ஆகணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு ஓடி வந்து இன்னைக்கு தொண நடிகையா 4-5 சினிமாவில தலைய உடம்ப காட்டி இருக்கத்தோடு சரி. சின்னவதான். நான் பழகின வரைக்கும் புத்திசாலியா தெரிஞ்சா. நீ பழகின வரைக்கும் தான்? லவியின் குரலில் குறும்பு எட்டி பார்த்தது. ஏய், உன் கேலிக்கு வேற ஆளை பாருமா.
லாவண்யாவின் சிரிப்புக்கு அர்த்தம் புரிந்த தாமு வேக வேகமாய் தலையை ஆட்டிவிட்டு தானும் சிரித்தான். ஆல்ரைட் சொல்லு. எனக்கு இவள 2 வருஷமா தெரியும். தெரியும்னா மேனகாங்கிற அழகான துடிப்பான சின்ன வயசு பொண்ணு தொடரடியா நடிக்கிறாங்கிற விதத்துல. நெருக்கமா பழக்கம் இல்ல. என்னோட இந்தியா டுடேய நீ பாத்திருக்கியே, அதுல இவ சில சீன்கள்ல வந்திருக்கா. கோவில் சிற்பங்களை காட்டி உடனே உயிருள்ள பொண்ண அதே போஸ்ல நாட்டியம் ஆடுறத காட்டியிருக்கேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொன் இந்த மேனகா தான். லாவண்யாவுக்கு ஞாபகம் வந்து விட்டது. சிலை போன்ற வாலிப்பான உடல், சின்ன இடை, அகன்ற துடைகள், எடுப்பான மார்பகங்கள். இந்த பெண் ரொம்ப அழகு என்று படத்தை பார்த்த நிமிடத்தில் தான் நினைத்தது இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. அவளா? இந்த அழகானவளா? சற்றே லாவண்யாவின் முகம் பூரித்ததை கண்ட தாமுவுக்கு இவளுக்கு மேனகா யார் என்பது புரிந்துவிட்டது. அவளை இவளுக்கு பிடித்திருக்கிறது என்பது தெளிவானது. அப்புறம் சொல்லு. நீ கேட்டதுக்கு சம்மதிக்க ரொம்ப துணிச்சலான பொண்ணு ஒருத்தி தானே வருவா? எனக்கு தெரிஞ்ச பொண்களை எல்லாம் மனசுல அலசி பார்த்தேன். மேனகாவை மட்டும் என்னால தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. இந்தியா டுடே எடுத்தப்போ நிர்வாண சிலைகள் மாதிரியே போஸ்ட் பண்ணக்கூடிய பொண்ண ரொம்ப சிரமப்பட்டு நான் தேட வேண்டியிருந்தது. எதேச்சையா ஒரு நாள் இவளை சந்திச்சேன். இவ உடல் கட்டு எனக்கு சரியா பட்டது. தோல் நிறத்துல மெல்லிசு உட மேல நிறைய நகைகளை போட வச்சு எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த மேனகா என்ன சொன்னா தெரியுமோ? நிர்வாணமா இருக்கிற பாவனைய உண்டு பண்ணலான்னா நிஜமாவே நிர்வாணமா நின்னா என்ன சார் தப்பு? எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு ரொம்ப தைரியமா பேசினா. அதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிற விதத்துல அந்த காட்சிகளை உருவாக்க முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அவளை தொழில் ரீதியாத்தான் தெரியும். ரொம்ப நெருக்கமா தெரியாது. விசாரிக்கலான்னா அனாவசியமா 4 பேருக்கு விஷயம் தெரிய இடம் கொடுத்துருவோமோன்னு தயக்கமா இருக்கு. உனக்கு சரிப்பட்டா சொல்லு. மேல நான் பேசி பாக்குறேன். என்ன சொல்ற? லாவண்யா யோசனையில் ஆழ்ந்தாள். பெயராலும் உருவத்தாலும் மட்டுமே தெரிந்த மேனகா கண் முன்னால் நின்றாள். சின்ன வயது பெண், உடம்பும் முகமும் நன்றாயிருக்கின்றன. டான்ஸ் தெரிந்தவள். படித்திருக்கிறாளோ? சொந்த ஊர் எது? உறவுக்காரர்கள் இருக்கிறார்களா? தன் சந்தேகங்களை தாமுவிடம் கேட்டாள். படிச்சிருக்காளான்னு எனக்கு தெரியாது லவி. ஆனா கொஞ்சம் இரு. அவ என் கூட பேசுறப்போ சகஜமா இங்கிலீஷ் கலந்து பேசினா. சோ கொஞ்சம் படிச்சவளா இருக்கலாம். அவ பேச்சு புத்திசாலித்தனமா இருந்தது லவி. முக்கியமா அவ துணிச்சல்காரியா இருக்கா. ஆமா, ஊர் உறவு என்னவானா என்ன? அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குற? அதுவும் சரிதான். பொண்ணு சின்னவளா, அழகானவளா, புத்திசாலியா, முக்கியமா துணிச்சல்காரியா இருக்காளே, வேற என்ன வேணும்? சர்வர் வந்து பில்லுக்கு பணத்தை வாங்கி போனான். காக்கி சட்டை அணிந்த பையன் ட்ரேயை கழட்டினான். மௌனமாய் லாவண்யா தனக்குத்தானே ஏதோ எண்ணி பார்த்தாள். பிறகு, அவ வீடு உனக்கு தெரியுமா தாமு என்றாள். வீடு தெரியாது, ஆனா அட்ரஸ் தெரியும். இப்ப போனா அவ இருப்பாளா? சொல்ல முடியாது. ஷூட்டிங் இல்லனா இருப்பா. ஓகே, கிளம்பு தாமு. அவளை நேரா பார்த்து பேசிடலாம். நிமிர்ந்து முழுதாய் லாவண்யாவை பார்த்தான் தாமு. இவ்வளவு அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணணுமா லவி? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன? ராம் பாம்பேல இருந்து வந்ததும் அவன்கிட்ட பேசிட்டு இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு. நோ தாமு, நான் நிறைய நாளா, ஏன் மாசமா வருஷமா யோசனை பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அதனால இன்னும் இது ஆற போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என் மனசுல நான் தீர்மானமா இருக்கேன். அப்புறம் எதுக்கு தயங்கணும்? போய் இந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். அவ பேச்சு சரியா படலனா, அவளை என் மனசுக்கு பிடிக்கலனா இதை இப்படியே விட்டுடலாம். முதல்ல முயற்சி பண்ணுவோம். தடுக்காத தாமு ப்ளீஸ். ஒரு நிமிட மௌனத்துக்கு பிறகு தாமு காரை ஸ்டார்ட் செய்தான். என்ன தோன்றியதோ திரும்ப என்ஜினை அணைத்துவிட்டு லாவண்யாவை பார்த்தான். ராம் கிட்ட இத பத்தி பேசாம நம்ம மேல போறது சரியா படலையே லவி. அவன் இத சரியா புரிஞ்சுப்பானா? வீணா அவன் மனசை புண்படுத்தக்கூடாது பாரு. தாமுவை ஏறிட்ட லாவண்யாவின் கண்கள் லேசாய் கலங்கினா மாதிரி இருந்தன. ராம புண்படுத்த எனக்கு மட்டும் பிடிக்கும் நீ நினைக்கிறியா தாமு? அது எனக்கு சாத்தியம்னு நீ நினைக்கிறியா? அப்படி இல்ல லவி, இது ரொம்ப சீரியஸ் விஷயம். அவன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் அவன்கிட்ட முதல்ல பேசாம இதுல இறங்குறது தப்போன்னு தோன்றது. அவரை சரி பண்ண முடியும், சம்மதிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதாமோ. அவர் அற்புதமான கணவர். சொல்றத சொல்ற விதமா சொன்னா கண்டிப்பா ஒத்துப்ப. ஆனா ரொம்ப கஷ்டமான காரியம்தான் எனக்கு தெரியறது. ஒரு முடிவுடன் பேசுகிறாள் என்பது புரிய தாமு காரை ஸ்டார்ட் செய்தான். ரிவர்ஸில் சென்று கியரை மாற்றி சுற்றிலும் நின்ற கார்களை வளைத்துக் கொண்டு வெளியேறினான். நீ சொல்றதும் சரிதான். ராம் ரொம்ப திடமான, நேர்மையான, அழுத்தமான சிந்தனை கொண்ட நல்ல கணவன். உணர்ச்சிகள் அவனுக்கு அடிமையை தவிர அவன் உணர்ச்சிகளுக்கு இல்ல. பித்துக்குளித்தனமான குழப்பங்கள் எல்லாம் அவன்கிட்ட வராதுதான். ஆனா சரி, உன் மனசுல நீ தீர்மானம் பண்ணப்புறம் நான் எதுவும் சொல்லி குறுக்க நிக்க மாட்டேன். நீ நினைக்கிறது நல்லபடியா முடியும். வா, போய் மேனகாவை பார்க்கலாம். தனக்குத்தானே முணுமுணுக்கிற குரலில் பேசின தாமு வண்டியை ஜெமினி பாலத்தடியில் செலுத்தி கோடம்பாக்கத்தை நோக்கி ஓட்டினான். கணவனிடம் பேசாமல் காரியத்தில் இறங்குகிறோமே என்ற சலனம் மனசில் பரவ
சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் லாவண்யா. இந்த மேனகாவை பார்க்க வேண்டும், மனதுக்கு பிடிக்க வேண்டும், அவள் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓ, எவ்வளவு இருக்கின்றன! இதையெல்லாம் தாண்டி கொண்டல்லவா ராமிடம் வர வேண்டும். எதற்காக சுக்லாம் பரதரம் கொட்டும் போதே அவரிடம் இதை பற்றி பேச வேண்டும்? இது முழுக்க முழுக்க ராம் சம்பந்தப்பட்டதுதான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் கடைசியில் சரி அல்லது மாட்டேன் என்று சொல்வதுதானே அவர் வேலை. முதலில் இந்த மேனகாவை பார்க்கலாம், அப்புறமாய் அவரிடம் பேசலாம். அவர் புரிந்து கொள்வார் கண்டிப்பாய். என் ராம் எனக்கு எப்போதும் இதமாய் நடக்கத்தான் விருப்பப்படுவார். உங்களை நான் நேசிக்கிறேன் ராம். அந்த காதலின் காரணமாய்த்தான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வீர்களா ராம்? லாவண்யா MA இறுதி ஆண்டில் இருந்த போதுதான் அவளும் ராமும் முதன்முறையாக சந்தித்தனர். PUC முடித்ததும் மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டவளை கைலாசம் தடுத்து விட்டார். அம்மாடி, மெடிக்கல் கோர்ஸா? முழுசா 6 வருஷம் கணவன் குழந்தைன்னு ரொம்ப கவனம் கொடுக்க முடியாம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய புனிதமான தொழில். என்னம்மா நீ, சட்டுப்புட்டுன்னு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வீடு நிறைய பேரன் பேத்திகளோட வாழணும்னு நான் ஆசைப்படுறத நடக்க விட மாட்டியா? சட்டுப்புட்டுன்னு கல்யாணம், வீடு நிறைய பேரன் பேத்திகள்? ஓ அப்பா, இது ரொம்ப அதிகம்ப்பா. என்னம்மா அதிகம்? எங்களுக்கு கல்யாணமான 10ஆம் மாசம் நீ பிறந்த. உங்க அம்மா மட்டும் இப்படி அகாலமா போய் சேராம இருந்தா உனக்கு அப்புறம் 8ஓ 10ஓ கண்டிப்பா இருந்திருக்கும். ஒன்னே உன்னை வச்சுட்டு அதுக்கு தலைவலி கால்வலினா கூட பயந்துண்டு. என்னம்மா அசட்டுத்தனம் இது? சிரித்துக்கொண்டே தன்னை வம்புக்கு இழுக்கும் அப்பாவின் கைகளை இழுத்து தன் பிடிக்குள் வைத்துக் கொண்டாள் லாவண்யா. அப்பா ப்ளீஸ், நான் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றேன்ப்பா. ப்ளீஸ், நான் நல்ல மாப்பிள்ளைய தேடுறேம்மா. இவள் பேசின பாவனையுடனே அவரும் பேச இருவரும் சிரித்து விட்டார்கள். அப்போ சரி, நான் BA MA முடிச்சுட்டு IAS படிக்கிறேன். ஓகே, இதுக்கு நீங்க சரின்னு சொல்லித்தான் ஆகணும். கைலாசம் யோசித்தார். பிடிவாதக்கார பெண், விட்டு கொடுத்து பிடிப்பதுதான் சரி. சரி, BA படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். மருத்துவ ஆசையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு BAயில் லவி சேர்ந்தது இப்படித்தான். BAயில் முதல் வகுப்பில் பாஸ் செய்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியது. MA படிக்கிறேன் என்ற சின்னங்கள் இல்லாமலேயே அவளை மேலே சேர வைத்தது. MA முதல் வருஷத்தில் இருக்கையிலேயே கைலாசம் மனதுக்குள் ஒரு திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டார். புதிதாய் கம்பெனியில் மார்க்கெட்டிங் கன்சல்டன்டாக சேர்ந்திருந்த ராம் மேல் ஒரு கண் வைத்ததில் அவன் நடவடிக்கை, பேச்சு, திறமை எல்லாம் வெகு திருப்திகரமாக இருந்ததால் லாவண்யா MA 2ஆம் ஆண்டு படிக்கும் போது மெல்ல மெல்ல காரியத்தில் இறங்கினார். நம்ம கம்பெனில ஒரு வருஷத்துக்கு முன்னால 4-5 MBAக்கள் எடுத்தோமே, ஞாபகம் இருக்கா லவி? அதுல ராம்னு ஒரு பையன் ரொம்ப புத்திசாலிமா என்றார். இந்த ராம் கொடுக்கிற யோசனை எத்தனை கச்சிதமா இருக்கு தெரியுமா ரவி? ரொம்ப புத்திசாலி என்றார். இன்னொரு நாள், தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் நன்னா கவனிச்சுக்கிறான். தொழிலாளர்கள் மனசு புரிஞ்சு நடக்கிறான். மனோ தத்துவம் தெரிஞ்சு பேசுறான். பரவாயில்ல என்றார் மற்றொரு நாள். தலையெழுத்தேன்னு எல்லாரும் பணத்துக்காக உழைக்கிறப்போ இவன் உண்மையா சிரத்தையோட உழைக்கிறது சந்தோஷமா இருக்கு லவி. இவன் முன்னுக்கு வர்றது நிச்சயம், நீ வேணா பாருமா என்றார் இன்னொரு நாள். சாதாரணமாக யாரையும் அளவுக்கு மேல் புகழாத அப்பா இந்த ராமை மட்டும் ஆகா ஓகோ என்று புகழ்வது முதலில் லாவண்யாவுக்கு வேடிக்கையா இருந்தது. அப்புறம் இந்த ராம் என்ன அப்படிப்பட்ட கொம்பனா, இவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கியது. அதன்படி எப்போது அப்பா ஆபீஸுக்கு வாயம்மா என்றாலும் மறுத்துவிடும் லவி. அன்றைக்கு காலேஜில் இருந்து வீட்டுக்கு போறச்ச, ஆபீஸ்க்கு வாமா, நானும் உன்னோட வந்துடுறேன் என்று சொன்ன போது, உங்க கார் என்னாச்சு? கம்பெனி கார்கள் கியூல நிக்குமே, அதெல்லாம் என்னாச்சு என்றெல்லாம் கேட்காமல் சமத்தாக 4:15 ஆபீஸுக்கு முன் போய் இறங்கினாள். அப்பாவின் அறையில் இவள் அமர்ந்த மறு நிமிடம் அவர் கேட்ட விவரங்களுடன் ராம் வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தான் என்ன, வரவழைக்கப்பட்டான். ராமின் பெருமைகளை மட்டுமே இதுநாள் வரை கேட்டிருந்த லவி அவனை கண்ணால் கண்டதும் ஒரு நிமிடம் பிரமித்துத்தான் போனாள். நல்ல உயரம், 6 அடி 2 அங்குலம் இருக்கும். பரந்த மார்பு, விளையாட்டு வீரனாக இருக்க வேண்டும். ரொம்ப யதார்த்தமாய் மகளையும் ராமையும் அறிமுகப்படுத்தி வைத்து பெண் பார்க்கும் படலத்தை நாகரிகமாய் முடித்தார் கைலாசம். ராமை தனக்கு மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டாலும் மகளின் சுபாவம் கொஞ்சம் பயமுறுத்தியதால் கைலாசம் அவள் போக்குக்கே போய் வளைக்க எண்ணினார். இந்த லாவண்யா இருக்கிறாளே, அவள் ஒரு அனாதி தன்மை கொண்ட பொண்ணு. சிந்தனையில் தெளிவு, நிதானம் எல்லாம் எப்போதும் வயதுக்கு மீறி உண்டு. அதிகம் பேச மாட்டாள். ஆனால் பழகி ஒருத்தரை பிடித்து விட்டால் கலகலப்பாள். அதுவரை கஷ்டம்தான். தனக்காக எதுவும் அவளுக்கு தோன்ற வேண்டும். இது எனக்கு வேண்டும், இது வேண்டாம், இது அவசியம், இது அனாவசியம் என்று தன் மனதுக்கு பட்டால் ஒழிய எளிதில் எந்த காரியத்திலும் இறங்க மாட்டாள். தீர்மானித்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டாள். பிடிவாதம், அழுத்தம் இருந்த அளவுக்கு புத்தியும் திறமையும் இருந்ததால் லட்சத்தில் ஒருத்தி என்று அவளை அறிந்தவர்கள் நம்பும்படிதான் லாவண்யா இருந்தாள். கெக்கபிக்கே சிரிப்பு, பேச்சு கிடையாது.
சின்னதாய் புன்னகைப்பாள். ஆனால் அந்த புன்னகையே காண்பவர்கள் மனதில் இடம் பிடிப்பதாயிருக்கும். லாவண்யா படிப்பில் முதல், டென்னிஸ் சாம்பியன், நீச்சல், குதிரையேற்றம், மலையேற்றம் என்று ஒன்று விடாமல் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவள். தோற்றத்திலும் பணத்திலும் பூரணமாய் இருந்ததால் அவளை ஒரு அழகான, தைரியம் நிறைந்த பெண் சிங்கமாகவே கைலாசம் மனதில் பாவித்து வளர்த்து விட்டார். பொண்ணுக்கு வயது ஏற ஏற இந்த பெண் சிங்கத்துக்கு ஏற்ற, இவளுக்கு ஈடு கொடுத்து இவளை விட அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய ஆண் சிங்கத்துக்கு எங்கே போவது என்று சிந்தித்திருந்த சமயத்தில் தான் ராம் அவர் கண்ணில் பட்டு மனதில் விழுந்தான். ராமை பார்க்க பார்க்க, பழக பழக இவனை தன் மாப்பிள்ளையாக வளைத்து விட வேண்டும் என்ற ஆசை பெரிதாய் வளர்ந்தது. இவர் ஆசைப்பட்டால் மட்டும் ஆயிற்றா? ஆண்களில் ராம் ஒரு சிங்கம் என்பது லாவண்யாக்கு தானாக மனதில் பதிய வேண்டுமே. பிறர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாளே. கைலாசம் யோசித்தார். பின் ராமுக்கும் லாவண்யாவுக்கும் முடிச்சு போடும் எண்ணம் தன் மனதில் இருப்பதை மகள் அறியாத வகையில் காரியத்தில் இறங்கினார். ராமின் தோற்றம் பற்றியோ குணம் பற்றியோ அவன் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் என்பதை பற்றியோ தப்பி தவறி கூட பேசவில்லை. ஆதலால் லாவண்யாவுக்கு அப்பா மனதில் உள்ள திட்டத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லாமல் தான் போயிற்று. அப்பாவை கவர்ந்த அந்த புத்திசாலியை நாமும் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு மட்டும் வந்தவள் ராமின் நிமிர்ந்த பார்வையில், கம்பீரமான தோற்றத்தில் தன்னை இழந்து அப்பா வெகு சாமர்த்தியமாக வெறித்திருந்த வலையில் பொத்தென்று விழுந்தாள். லாவண்யாவுக்கு ராமையும், ராமுக்கு லாவண்யாவையும் பிடித்து போனது என்பது அந்த முதல் சந்திப்பிலேயே தெளிவாக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்த டென்னிஸ் கோர்ட்டில் விளையாட ராமை கைலாசம் அழைத்தார். ராம் குறித்த நேரத்தில் வந்தான். அழகான பணக்கார பெண்ணோடு டென்னிஸ் விளையாடுகிறோம் என்ற பரபரப்பில் ஆட்டத்தை கோட்டை விட்டு என்று இழிக்காமல் நிதானமாய் கச்சிதமாய் ஆடி நேரடியாய் லாவண்யாவை தோற்கடித்தான். ஆட்டம் முடிந்த பிறகு புல்வெளியில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்ட போது லாவண்யாவின் எம்ஏ பாடங்களை ஆழமாய் அலசினான். நாட்டின் அரசியலை தீர்க்க தரிசனத்துடன் விமர்சித்தான். சாதாரணமாக தன்னோடு பேசும் எந்த இளைஞனும் தன்பால் அசடு வடிவதையும், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சினிமா போலாமா என்பதையும், காரில் ஒரு டிரைவ் போலாமா என்பதையும் கேட்டு கேட்டு அழுத்திருந்த லாவண்யா, ராம் வித்தியாசமாய் தெரிந்ததில் என்ன ஆச்சரியம்? அன்று இரவு கைலாசத்திடம், உங்க ராம் நிஜமாவே கெட்டிக்காரனாத்தான் இருக்காம்பா என்றாள் தானாகவே வலிய. அப்புறம் அப்புறம் என்ன? வாரம் டென்னிஸ் விளையாட வந்த ராம் தினம் வரத் தொடங்கி லாவண்யாவின் உலகத்தை முழுமையாய் ஆக்கிரமித்துக் கொண்டான். ராமின் பெற்றோர் செகந்திராபாத்தில் இருந்தனர். அப்பா அரசு அதிகாரி. ராமை தவிர இன்னொரு பிள்ளை உண்டு. கைலாசம் செகந்திராபாத்துக்கு போய் வந்தார். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு ஒரு நல்ல முகூர்த்தத்தில் லாவண்யா மிஸ்ஸஸ் ராம் ஆனாள். ராம் கன்சல்டன்ட் பதவியிலிருந்து அசோசியேட் மேனேஜிங் டைரக்டர் ஆனான். அன்றைக்கு தூங்கி எழுந்ததிலிருந்து லாவண்யாவுக்கு வயிற்றில் லேசாய் வலி. சின்ன விஷயம், இதை போய் பெருசு பண்ணுவானேன் என்ற நினைப்பில் அவள் அதை பற்றி வெளியே ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அன்று மதியம் லேசாய் உதிரப்போக்கு இருக்கவும், என்ன இது என்று ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். நாளே ஆகவில்லையே, அதற்குள் எப்படி? எதற்கும் தனக்கு ஞாபக மறதியாக இருக்கலாம் என்ற நினைப்பில் டயரியை எடுத்து பார்த்தாள். முந்தின மாத விளக்கை 25ஆம் தேதி என்று குறித்திருந்தாள். இன்னைக்கு தேதி என்ன? 15. கடவுளே, 20 நாள்லையா? இது என்ன, ஒரு மாசமும் இல்லாத ஒரு புது பழக்கமா இருக்கு. ஒருவேளை கல்யாணம் ஆனா சில பெண்களிடம் ஹார்மோனல் மாற்றங்கள் வரும் என்பார்களே, எனக்கும் அப்படித்தானா இருக்கும்? லாவண்யா அதோடு இதை விட்டுவிட்டாள். ஆனால் அடுத்த மாதமே, அதாவது அவர்களுக்கு திருமணமான 7ஆம் மாதமே, மீண்டும் மாதவிலக்கு முந்திய முறை போலவே சற்றும் எச்சரிக்கை கொடுக்காமல் 17ஆம் நாளை வந்தபோது, இது என்ன பிரச்சனை என்று லாவண்யா சலித்துக் கொண்டாள். அந்த முறை 10 நாட்கள் ஆகியும் இரத்தப்போக்கு நிற்காமல் தொடர்ந்ததோடு அவ்வப்போது வயிற்றில் முறுக்கும் வலியும் தோன்றவே ராமிடமும் அப்பாவிடமும் இது பற்றி பேசினாள். என்னம்மா லவி, 2 மாசமா இப்படி இருக்குன்னு அலட்சியமா சொல்ற, உடனே டாக்டரை பாருமா என்று கைலாசமும், எந்த டாக்டரை பார்க்கலாம் லவி என்று ராமும் கேட்டதால் தன் சிநேகிதி ரமாவின் அக்காவான டாக்டர் சுசீலாவுக்கு போன் செய்தாள். டாக்டர் சுசீலாவும் அவருடைய டாக்டர் கணவரும் 10 வருடங்கள் லண்டனில் பிராக்டிஸ் செய்தவர்கள். சுசீலா லண்டனில் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவத்தில் விசேஷ பயிற்சி பெற்றவர். கணவனும் மனைவியும் கொள்ளையாய் சம்பாதித்தும் கூட வயசு வந்த பெண்களை அந்த நாட்டு சூழ்நிலையில் வளர்க்க பிரியப்படாமல், பெண்கள் வயதுக்கு வரும் முன்னரே இந்தியாவுக்கு வர திட்டமிட்டு இங்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றன. கையில் ஏகமாய் கொண்டு வந்திருந்த பணத்தில் நுங்கம்பாக்கத்தில் நவீன வசதிகளோடு கூடிய மருத்துவமனையை கட்டி இப்போது கணவனும் மனைவியுமாய் திறம்பட நடத்துகிறார்கள். நல்ல பெயர், அதைவிட நல்ல வருமானம். டாக்டர் சுசீலாவிடம் முன்கூட்டியே நேரம் குறித்துக் கொண்டு லாவண்யா கிளம்பினாள். குறித்த நேரத்தில் லாவண்யாவை ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே போக சொன்னாள். சென்றாள். ஹலோ லவி, எப்படி இருக்க? நர்சிங் ஹோம் சாதாரணமா பார்க்கவான்னு கூட்டுண்டே இருந்தேன்.
கடைசியில நோயாளியா வந்திருக்கியா? என்ன விஷயம்? ஏதாவது நல்ல செய்தியா? சின்ன வயதில் பள்ளியில் ரமாவும் இவளும் சிநேகமாகி பிஏ முடிய சேர்ந்து படித்ததால் குடும்பம் முழுவதுக்குமே லாவண்யாவை நன்றாக தெரியும். இவள் எம்ஏ படித்த போது ரமாவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. இப்போது கணவன் குழந்தையுடன் நைஜீரியாவில் இருக்கிறாள். கல்யாணத்துல உன்னை பார்த்ததுதான். அப்புறம் நீ டின்னருக்கு ஒரு நாள் கூப்பிட்ட, எனக்கு வர ஒழியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. திருமணமாகி 7 மாதங்கள் ஆகின்றன. கர்ப்பமாகி இருப்பாள். பரிசோதனைக்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்து பேசிய டாக்டருக்கு விவரம் அறிந்த போது எப்படியோ இருந்தது. ஐம் சாரிம்மா, உடம்பு கொஞ்சம் பெருத்துட்டு இருக்கியா, அதனால கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சுட்டேன். வா, இப்படி டேபிள்ல படுத்துக்கோ, லெட் மீ எக்ஸாமின் யூ. பரிசோதித்து நிமிர்ந்த டாக்டரின் முகத்தில் லேசாய் சலனம். என்ன டாக்டர்? ஒன்னும் தெளிவா சொல்ல முடியல. எதுக்கும் மாத்திரை தரேன், சாப்பிடு. அடுத்த பீரியட்ஸுக்கு என்ன கட்டாயம் வந்து பாரு, ஓகே? சில மருந்துகளை எழுதி கொடுத்து 4 நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்று டாக்டர் போன் பண்ண சொன்னார். மாத்திரைகளின் சக்தியோ என்னமோ 2ஆம் நாளோடு உதிரப்போக்கும் வலியும் நின்று விட்டன. டாக்டர் சொன்னபடி போனில் விஷயத்தை தெரிவித்தாள் லவி. குட், அடுத்த மாசம் திரும்ப பாக்குறேன், கட்டாயம் வா, கவலைப்பட ஒன்னும் இல்ல. டாக்டரின் நெற்றி சுருக்கத்தையோ அடுத்த மாதம் பார்க்கிறதையோ லாவண்யா பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ராம் பூனாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் வேலை விஷயமாய் சென்றபோது அவளையும் உடன் அழைத்து போனதால் அடுத்த 20 நாட்களுக்கு கொட்டமடித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். ஒரு வாரம் கழித்துதான் 30ஆம் நாள் மணியடித்து கூப்பிட்டா மாதிரி வந்து நிற்பது புரியவில்லை என்பது புரிய காலண்டரை வைத்துக் கொண்டு கணக்கு பார்த்தால் லாவண்யா. 36 நாட்கள். குட்னஸ், குழந்தையா? கல்யாணம் ஆனதுமே ராமும் லாவண்யாவும் உடனடியாகவே குழந்தை பெற்றுக் கொண்டு விடலாம், அப்பாவுக்கு திருப்தியாக இருக்கும் என்று தீர்மானித்து விட்டார்கள். 6 மாசம் வரை ஒன்றுமில்லை. அப்புறம் ரத்தப்போக்கு கோளாறு. இப்போது குழந்தையா? அன்று இரவு ராமும் லாவண்யாவும் இதை பற்றியே திரும்ப திரும்ப பேசி சந்தோஷப்பட்டார்கள். 4 நாட்கள் கழித்து விஷயம் உறுதியான பிறகு அப்பாவிடம் சொல்லலாம் என்றும் பேசிக்கொண்டார்கள். 3ஆம் நாள் மதியம் 3 மணி இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்துவிட்டு அப்பாவும் கணவனும் கம்பெனிக்கு போன பிறகு கதை புத்தகத்தோடு உட்கார்ந்தவளுக்கு அடி வயிற்றில் சொரேர் என்று வலி. ஒரு நிமிஷம் துடித்து போய்விட்டாள். இது என்ன சுளுக்கா? எங்கேயாவது பிடித்து கொண்டதா? அடுத்த 1/4 மணியில் விட்டு பயங்கரமாய் வலி, பிராணன் போகிற மாதிரி. 2ஆக மடிந்து உட்கார்ந்த வண்ணம் ராமுக்கு போன் பண்ணினாள். 10 நிமிடத்தில் ராமும் கைலாசமும் வந்து சேர்ந்தார்கள். அதற்குள் 2 முறை வாந்தி எடுத்து தலை கிறுகிறுவென்று சுற்ற ஓய்ந்து போய்விட்டாள் லாவண்யா. இதய துடிப்பு வேகமாய் இருக்கிற மாதிரி தோன்றியது. நாக்கு உலர்ந்து போயிற்று. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. வலி வலி, ஓ என்று கத்த தூண்டும் வலி. லாவண்யாவை அள்ளி போட்டுக்கொண்டு டாக்டர் சுசீலாவின் மருத்துவமனைக்கு ஓடினார்கள். நல்ல வேளையாய் டாக்டரின் வீடு அதே காம்பவுண்டில் இருந்தது. பல்ஸ் பார்த்து வலியை உணர்ந்த டாக்டருக்கு விவரத்தை யூகிக்க முடிந்ததால் எமர்ஜென்சி ஆபரேஷன் மணியை அடித்து தியேட்டருக்குள் லாவண்யாவை எடுத்துச் சென்றார். உதவியாளரும் நர்ஸ்களும் லாவண்யாவை ஆபரேஷனுக்கு தயாரிக்கும் நிமிடங்களில் 2 வரிகளில் விஷயத்தை டாக்டர் சொன்னார். ஒவேரியன் சிஸ்ட், இது முறிக்கின்றிருக்கா இல்ல சேதமா இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. சேதம் ஆன மாதிரி தான் தோன்றது. உடனே திறந்து பார்த்து அந்த ஓவரியை எடுத்துடணும். நல்லபடியா நடக்கும் நம்புவோம். நல்லது நடக்கும் என்றே நம்புவோம் என்று டாக்டர் மனப்பூர்வமாய் வேண்டியது நடக்கவில்லை. ஆபரேஷன் தியேட்டரில் லாவண்யாவின் வயிற்று பகுதியை அறுத்து திறந்த டாக்டர் அதிர்ந்து போனார். ஒரு பக்கம் ஓவரியில் சிஸ்ட் என்னும் நீர் கட்டி அப்போதுதான் உடைந்து அந்த பக்க ஓவரியை எடுக்க வேண்டியதல்லாமல் இன்னொரு பக்க ஓவரியிலும் பரவலாய் முத்து முத்தாய் பல சிஸ்டுகளும் அதில் ஓரிரண்டு கொட்டைப்பாக்களவு வளர்ந்திருப்பதையும் பார்த்தவர் கலங்கி போனார். ஒவ்வொரு பெண்ணுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது 2 ஓவரிகள். 2இல் 1 பழுதானாலும் கூட மற்றதால் கருவை உற்பத்தி செய்ய முடியும். அதனால் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு கெடுவதில்லை. ஆனால் 2 ஓவரிகளையும் எடுத்துவிட்டால்? கடவுளே! நீர்க்கட்டி வெடித்துவிட்ட ஓவரியை எடுத்த பின் தன் 2 உதவியாளர்களையும் கிட்டத்தில் நிற்க வைத்துவிட்டு அவசர அவசரமாய் வெளியில் வந்தார் டாக்டர். அறுவை சிகிச்சைக்கு பின் தங்கும் அறைக்கு ராமை வரவழைத்தார். எப்படி சொல்வது? நீளமாய் பேசி சமாதானம் செய்ய வேண்டிய விஷயம் அல்லவா இது? ஆனால் அதற்கு நேரம் இல்லையே. 5 நிமிடங்களில் விவரத்தை சொல்லி ராமை புரிந்து கொள்ள வைக்க முடியுமா என்னால்? ஐம் சாரி மிஸ்டர் ராம், ரியலி சாரி. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செய்தியை உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறேன். நான் பயந்தது போலவே ஒரு பக்கம் ஓவரி சேதமா இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் ஆயிருந்தா கூட லவி உசுருக்கு ஆபத்தாகி இருக்கும். அதை எடுத்தாச்சு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்துல இன்னொரு ஓவரியிலையும் ஏகப்பட்ட கட்டிகள் வளர்ந்திருக்கு. அதுல 1-2 பெருசா கூட இருக்கு. என்ன கேட்டா டாக்டர்ங்கிற முறையில அந்த ஓவரியையும் எடுத்துடுறதுதான் லாவண்யாவுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஒரு முறை சேதமானப்புறமும் தெய்வாதீனமா காப்பாத்த முடிஞ்சது. அடுத்த தடவை நாம இத்தனை அதிர்ஷ்டசாலியா இருப்போம்னு என்ன நிச்சயம்?
என்ன சொல்கிறார் இந்த டாக்டர்? புரிந்து கொள்ள ராமுக்கு முழுதாய் 2 நிமிடங்கள் தேவைப்பட்டன. நாழி இல்ல மிஸ்டர் ராம். உங்க சம்மதம் வேணும். என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. ஐம் சாரி ராம். இதை தவிர்க்க முடியாது. தைரியமா இருங்கோ. லாவண்யாவோட நல்லதுக்காக நாம இதையும் எடுத்துடுறதுதான் புத்திசாலித்தனம். ராம் என்ன சொல்லுவான்? லாவண்யா விட வேற எதுவும் எனக்கு முக்கியமில்லை டாக்டர் என்று பேசி அவன் தன் சம்மதத்தை தந்ததும் டாக்டர் மீண்டும் தியேட்டருக்குள் போனார். அப்புறம் 2 மணி நேரம் கழித்து ராமை தன் தனியறைக்கு அழைத்து போய் எல்லா விவரத்தையும் சொன்னார். போன மாசம் லாவண்யா பரிசோதனைக்கு வந்தப்பவே கட்டிகள் உள்ள ஓவரியா இருக்கலான்னு சந்தேகம் எழுந்ததுனாலதான் மறு மாசம் வர சொன்னாராம். ஆனா 2 மாச இடைவெளியில அசுர வேகத்துல இத்தனை வளர்ச்சி வந்துரும்னு அவர் எதிர்பார்க்கலையாம். 2-3 மாசத்துல கட்டி வளர்ந்து முறுக்கிண்டு சேதமாறுது அவ்வளவு சகஜமானது இல்ல மிஸ்டர் ராம். சாதாரணமா கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சு பல மாதங்கள் கழிச்சு கூட நாங்க ஆபரேஷன் பண்ணிருக்கோம். லாவண்யாவின் உடைஞ்ச கட்டியும் கூட பெருசா இல்ல. துரதிருஷ்டவசமா இப்படி ஆயிடுத்து. இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப அதிசயம். 1000த்துல 1. நீங்க தைரியமா இருக்கணும் மிஸ்டர் ராம். உங்க தைரியம் தான் லாவண்யாவுக்கு பெரிய டானிக்கா தெம்பா இருக்கும். எதற்குமே பதில் பேசாமல் நின்ற ராம் கடைசியாய் ஒன்றே ஒன்றை மட்டும் சொன்னான். ஒரு உதவி செய்ய முடியுமா டாக்டர்? இந்த விஷயம் என் மாமனாருக்கு கூட தெரிய வேண்டாம். லவி கிட்ட நான் சொல்ற விதத்துல சொல்றேன். ஆனா நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே இது தெரிய வேண்டாமே ப்ளீஸ். லாவண்யா இனி பிள்ளை உண்டாக இடமே இல்லை என்ற உண்மை ராம், லவி, டாக்டர் சுசீலா ஆகிய 3வரின் உள்ளங்களில் மட்டும் உறைந்து போனது இப்படித்தான். ஆபரேஷன் முடிந்து 4 மாதங்கள் முழுதாய் ஆன ஒரு நாளில் மனதுக்குள் ஏதோ தீர்மானம் பண்ணி கொண்டவளாய் லாவண்யா ராமிடம் பேசினாள். இரவு சாப்பாடாகி மாடிப்படுக்கை அருகில் இருவரும் இருந்தனர். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றாள் லவி. ஸ்டீரியோ ரெக்கார்டரில் ஆங்கில பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ராம் துவனியை சின்னதாக்கிவிட்டு எழுந்து வந்து லாவண்யாவின் அருகில் அமர்ந்து அவள் தோளை கையால் அணைத்து தன்னோடு சேர்த்து கொண்டு சொல்லு என்றான். நான் பேச போறதை கேட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நிதானமா கேட்கணும், சரியா புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் ராம். இது என்ன பெரிய பீடிகை என்கிற தினசில் ராம் அவளை பார்த்தான். பின் நீ எது சொன்னாலும் அது சரியாத்தான் இருக்கும் என்பது போல மெதுவாய் நம்பிக்கை தரும் சிரிப்பொன்றை சிரித்தான். லாவண்யா சுற்றி வளைக்காமல் நேரே விஷயத்துக்கு வந்தாள். நீங்க என்ன விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிண்டா என்ன ராம்? மனுஷாலா பிறந்துட்டு எல்லாருக்கும் குழந்தை குட்டின்னு வாழ பிரியம் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு நீங்க மட்டும் விதிவிலக்கா என்ன? என் இயலாம உங்களை ஏன் துன்பத்துக்கு ஆளாக்கணும்? நீங்க தாராளமா இதை பத்தி என்கிட்ட பேசலாம் ராம். நான் நிச்சயம் புரிஞ்சுப்பேன். தொடர்ந்து பேச முடியாமல் லாவண்யாவின் சோகம் அவளை கட்டி போட்டது. எவ்வளவோ முயன்றும் அடி உதட்டை கடித்துக்கொண்டு முயன்றும் கண்களில் ஊறின நீர் கன்னங்களில் இறங்குவதை அவளால் நிறுத்த முடியவில்லை. லாவண்யாவை அணைத்திருந்த பிடியை சட்டென்று ராம் விலக்கினான். முகம் கோபத்தில் சிவந்து போக எழுந்து 4 தடவை அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். என்னவோ சொல்ல நினைத்து வார்த்தைகள் சரியாக வராததால் கொஞ்சம் தடுமாறினான். பின் ரொம்ப மெதுவாக பேசினான். சாதாரண ஆம்பளை மாதிரி என்னையே நினைச்சு பேசிட்டே லவி. யாருக்கு என்ன தெளிவா புரிஞ்சிக்க முடியாட்டாலும் உன்னால முடியும் நம்பி இருந்தத பொய்யாக்கிட்டே. டார்லிங், ஏன் இப்படி பேசின? உன்னை விட எனக்கு ஒரு குழந்தை முக்கியம்னு எப்படி உன்னால் நினைக்க முடிஞ்சது லவி? விவேகத்தோட வாழ்க்கையை அலசி வாழ முயற்சிக்கிற எனக்கு அதே யதார்த்தத்தை அறிவோடு இருக்கிற நீ மனைவியானதுனால எத்தனை சந்தோஷப்படுறேன் தெரியுமா? குழந்தையாவது கிழந்தையாவது நீ தான் எனக்கு முக்கியம். இது போதும்னு என் மனசு சொல்றதே. அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை ஆசை? நமக்கு கிடைக்காதுங்கிற மேல ஆசையை வளர்க்காம இருக்க கத்துக்கணுமா? அதுதான் முக்கியம். மனச உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்கிட்டா அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. லவி, இன்னியோடு இந்த பேச்சை விட்டுடு டார்லிங். நிச்சயம் விட்டுடு. ஓகே? பேசிக்கொண்டே அழுகின்ற மனைவியின் கண்களை ராம் மெல்ல துடைத்தான். மென்மையாய் அவளை தன் தோள்களில் சார்த்தி கொண்டு தட்டி கொடுத்தான். அதோடு அந்த பேச்சை லாவண்யாவிட வெகுவாக முயற்சித்தாலும் தன்னை சுற்றி இருந்தவர்களின் எதிர்பார்ப்புகளை சமாளிக்க வேண்டி அடிக்கடி பொய் சொல்ல வேண்டி இருந்த போதெல்லாம் உடைந்துதான் போனாள். 3 வருடங்கள். அந்த 3 வருடங்களில் அப்பா சற்றும் எதிர்பாராமல் விமான விபத்தில் மாண்டு போகும் வரையில் எத்தனை பொய்களை சகஜமாய் சொல்ல லாவண்யா கற்றுக்கொண்டிருந்தாள். ஒரு ஓவரியத்தான் எடுத்திருக்கு, இன்னொன்னு இருக்கிறதுனால தாராளமா குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அப்பா, மாமனார், மாமியார் இருந்ததால் ஏம்மா குழந்தை வேண்டான்னு இருக்கலான்னு என்றும், டாக்டர்கிட்ட போய் ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கலாமான்னு கேட்கிறியா லவி என்றும், எப்பத்தான் பேர குழந்தைகளோட என்ன விளையாட அனுமதிக்க போறளோ என்றும் அவர்கள் கவலையுடன் ஆதங்கத்துடனும் பேசிய போதெல்லாம் சின்ன பெண் மாதிரி சிரிக்க முயற்சிப்பாள் லவி. இத்தனை அவசரப்பட்டா எப்படிப்பா? கொஞ்ச நாள் வாழ்க்கையை அனுபவிக்கிறோமே என்பாள். 3 வருஷம் தானப்பா, இன்னும் 2 வருஷம் போட்டுமே என்பாள். அடுத்த வருஷம் உலகத்தை சுத்தி பார்க்கலான்னு இருக்கும், அதுக்கப்புறம்தான் என்பாள்.
இப்படி வேடிக்கையாகவே பேசி ஏதாவது சொல்லி அவர்களை சிரிக்க வைத்து விடுவாள். ஆனால் கொஞ்சம் கூட லவி எதிர்பார்க்கவில்லை. இங்கே இருக்கும் கொச்சின் அதற்கு வேலை நிமித்தமாய் போய் வருவதற்குள் அப்பாவின் கதையே முடிந்துவிடும் என்று. முதல் நாள் புறப்பட்டு போய் மறுநாள் வீடு திரும்ப வேண்டியவரின் சடலம் கூட கையில் கிடைக்காதபடி ஒட்டுமொத்தமாய் விமானம் எரிந்து போனது. கைலாசம் ஊருக்கு புறப்பட்ட நிமிடத்தில் கடைசி வார்த்தையாக பேசினது பேரக்குழந்தையை பற்றிதான். கொச்சின்ல அத்தைய பாப்பேன் லவி. போன தடவை போனப்பவே ஏன்டா கல்யாண சாப்பாடோன்னு நிறுத்துட்டியே, வளகாப்பு சீமந்த சாப்பாடு எப்போன்னு துணப்பணுதா. திரும்ப இப்பவும் அதேதான் கேட்க போறா. நானும் அசடு வழிய போறேன் என்று விளையாட்டாய் பேசினவ தொடர்ந்து, லட்ச லட்சமா பணம் இருக்கு, வீடு தோட்டம் அது இதுன்னு எதுக்கும் குறை இல்ல. 10 வாரிசுகள் பிறந்தாலும் தாங்கக்கூடிய இடத்துல இன்னும் ஒன்ன கூட காணுமே. அதான் என் வருத்தம். ராமோட புத்தி திறமைகளை கொண்டு பேரன்கள் பிறந்தா எப்படி இருக்கும் தெரியுமா லவி? என்னை கட்டி பிடிக்க முடியாதுமா. என் ஆசை சுருக்க நிறைவேறணும். அப்புறம் என் தொழிற்சாலைகள் அமோகமா வளருங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்ந்துடுவேன் என்றார். என்றைக்கும் இல்லாத விரக்தியுடன் அவர் பேசின வார்த்தைகள் விடாமல் காதில் முரசம் கொட்டினதில் லவி பரிதவித்து போனாள். என்ன செய்து அப்பாவின் கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் என்று ஓயாது சிந்திக்க தொடங்கினாள். 1 வருடம் முடிவதற்குள் அவள் மனதில் ஒரு திட்டம் உருவானது. ரொம்ப துணிச்சலான திட்டம். நம் நாட்டில் யாரிடம் சொன்னாலும் முகத்தை ஐயே என்று சுளிக்க வைக்கும் அல்லது கையை ஓங்கிக் கொண்டு நம் பண்பாடு என்னாவது என்று அடிக்க வர வைக்கும் திட்டம். லவி இரவு பகலாய் யோசித்தாள். இது முழுக்க முழுக்க நானும் ராமும் சம்பந்தப்பட்டது. இதில் 3ஆம் பேருக்கு என்ன வேலை? ஐயே என்றும் பாரத பண்பாடு தமிழ் பண்பாடு போய்விடும் என்றும் குமுறுவதற்கு அந்நியருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. மகா பெரிய பண்பாடு. பண்பை பற்றியும் கற்பை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் வாய் கிழிய பேசுபவர்கள் மனதிலும் வீட்டிலும் தான் இந்த பண்பை கலாச்சாரத்தை தேடி தேடி பார்க்க வேண்டும். சமுதாயமாவது மண்ணாவது எல்லாம் போலி. எனக்கு நிம்மதி வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும். முக்கியமாய் செத்துப்போன அப்பாவின் ஆசை நிறைவேறி அவர் ஆத்மாவை குளிர வைக்க வேண்டும். இதுதான் எனக்கு முக்கியம். நன்றாய் சிந்தித்து திட்டவட்டமாய் ஒரு முடிவுக்கு வந்த பின் இது குறித்து யார் உதவியை நாடலாம் என்று யோசித்த போதுதான் தாமு மனதில் வந்து நின்றான். தாமு லாவண்யாவின் பெரியப்பா பையன். இவளை விட 5 வயது மூத்தவன். சொந்த அண்ணன் தங்கை போல தனிப்பட்ட பாச பிணைப்பில் வளர்ந்தவர்கள். நல்ல பையன், விசாலமான புத்தி, இதயம் கொண்டவன். ராமுடன் விவேகானந்தா காலேஜில் ஒன்றாய் படித்தவன். இப்போதும் ராமுக்கு நெருங்கிய நண்பன். படத்துறையில் அசாத்தியமான ஈடுபாடு கொண்டதால் தன் விளம்பர கம்பெனியோடு செய்திப்பட தயாரிப்பையும் தொழிலாக கொண்டவன். உன்னோட தனியா பேசணும் தாமு, ரொம்ப ரகசியமான விஷயம் என்று போனில் சொல்லி நேரில் வந்ததும் தன் தீர்மானத்தை அவனிடம் வெளிப்படையாய் சொன்னாள் லாவண்யா. சில நிமிடங்களுக்கு ஏதும் பேசாமல் இருந்துவிட்டு, இது சரியா வருமா என்றான் மெல்ல. முயற்சி பண்றதுல தப்பில்லையே தாமு. ராம் கிட்ட பேசிட்டியா? இல்ல, முதல்ல இது சாத்தியமானு நாம 2 பேரும் பேசி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். முடியும்னு தோணித்துன்னா ராம் கிட்ட பேசலாம். யோசித்து பதில் சொல்வதாக சொல்லி தாமு எழுந்து நின்றான். கார் ஒரு குலுக்கலுடன் நின்றது. அருகில் இருந்த பெட்டி கடையில் விலாசத்தை விசாரித்துவிட்டு மீண்டும் வண்டியை கிளப்பின தாமு லாவண்யா கண்களை திறந்து கொண்டிருப்பதை பார்த்து, என்ன தூக்கமா என்றான். ஏதோ பழைய யோசனை. என்ன யோசனை லவி என்று தாமு கேட்கவில்லை. அவனுக்கு தெரியாதா? காரை அந்த சந்துக்குள் ஓட்டுவது கஷ்டமாக இருந்தது. அகலமாய் திறந்த வெளியில் ஓடும் சாக்கடை, 10ம் 20மாய் பன்றி கூட்டங்கள், அரை நிர்வாணமாய் கும்பலாய் நடுச்சந்தில் விளையாடிய குழந்தைகள், லுங்கி கட்டி திறந்த மார்பின் முடி தெரிய நின்ற தடியனான ஆண்கள், சைக்கிள் ரிக்ஷாக்கள், நாங்கள் வெளியூர் ஆசாமிகள் என்று நெற்றியில் எழுதி ஒட்டிக்கொண்டு அதில் சவாரி செய்பவர்கள், 2ம் 4மாய் வீடுகளின் வாசலில் நின்ற பெண்கள், அவர்களின் சகிக்க முடியாத அலங்காரங்கள். லாவண்யாவை கூட்டி வரும் இடமா இது? தப்பு பண்ணிவிட்டேனா? மேனகாவை நான் அழைத்து போய் எங்காவது லவி அவளை சந்திக்கும்படி செய்திருக்க வேண்டுமோ? வீட்டு எண்களை பார்த்த வண்ணம் ஓட்டின தாமு சட்டென்று பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். இதான் வீடு, நீ கார்லயே இரு லவி, நான் அவ இருக்காளான்னு விசாரிக்கிறேன். இறங்கி வீட்டுக்குள் மறைந்து போனவன் 5 நிமிடத்தில் திரும்பி வந்தான். இருக்கா, நீ வரியா இல்ல அவளை கூட்டின்னு வரட்டுமா? நோ, நானே வரேன். லாவண்யா தாமுவோடு உள்ளே போனாள். அது பல ஒண்டு குடுத்தனக்காரர்கள் வாழும் வீடு என்பது ஒரே பார்வையில் புரிந்தது. குப்பை, அழுக்கு, ஏழ்மை. முதல் மாடியில் 3வது போர்ஷனில் நுழைந்தார்கள். கதவின் வெளிப்பக்கம் நின்றிருந்த மேனகா வாங்க என்றாள். தாமுவை பார்த்தபோது விரியாத கண்கள் தன்மேல் படர்ந்ததும் வியப்பால் விரிவது லாவண்யாவுக்கு புரிந்தது. ஆண்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த இடத்துக்கு பெண், அதுவும் உன்னை போன்ற பணக்கார பெண் எதற்கு வர வேண்டும் என்ற அந்த வியப்பு லவிக்கு புரிந்தது. இதே வியப்பு இன்னும் பலருக்கும் எழுந்ததால் அவரவர் போஷனை விட்டு வெளியில் வந்து பார்ப்பதும்
தங்களுக்குள் பேசிக் கொள்வதும் புரிந்தது. 2 மோடாக்களை தட்டி போட்டு உட்காருங்க என்றாள் மேனகா. அவள் பேச்சில் எட்டி பார்ப்பது தெலுங்கா, கன்னடமா? நிச்சயம் இவள் தமிழ்நாட்டுக்காரி இல்லை. எதுவுமே பேசாமல் பார்வையால் லாவண்யா அளப்பதை 2 நிமிடங்களுக்கு மேல் பொறுத்து கொள்ள பிடிக்காத மேனகா, என்ன விஷயங்க என்றாள் தாமுவிடம். தாமு லாவண்யாவை பார்த்தான். லாவண்யாவுக்கு எப்படி பேச்சை தொடங்குவது என்றே புரியவில்லை. அம்மா ஏதாவது படம் எடுக்க போறாங்களா? அதுக்கு என்ன புக் பண்ண வந்திருக்கிறாங்களா? என்னங்க, ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாம இருந்தா எப்படி? இப்போது தாமு பேசினான். படம் இல்ல மேனகா, ஆனா இவங்களுக்கு உன்னால ஒரு வேலை ஆகணும், அதுக்காக உன்கிட்ட பேச விரும்புறாங்க. இவங்களுக்கு என்னால என்ன வேலை ஆகணும் என்கிற பார்வை ஒன்றை பார்த்தாள் மேனகா. பிறகு சொல்லுங்க என்றதும் லவி வாயை திறந்தாள். முதல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேச போறேன், அப்புறமா எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்றேன். ஓகே? நீங்க தனியா தான் இருக்கியா மேனகா? இல்ல, கூட இன்னும் 2 பொண்கள் இருக்காங்க, கமலா, ரதி. அவ எங்க? நைட் டியூட்டி பார்க்க போயிட்டாங்க. இந்த மாதிரி பேசினால் இவள் அதிர்ந்து போவாள் என்ற குறுகுறுப்போடு மேனகா பேசுவதாக தோன்றியது. விலை மாதுகளாக மேனகாவின் தோழிகள் போயிருப்பது தனக்கு எந்தவித சலனத்தையும் உண்டாக்கவில்லை என்ற முகபாவனையுடன் லவி கேட்டாள். ஏன், நீ போலியா? மேனகா நிமிர்ந்து லாவண்யாவை பார்த்தாள். போவேன். ஆனா தினம் தினம் இல்ல. எப்போ பணம் வேணுமோ, எப்போ அடுத்த வேளை சோறு இல்லைன்னு ஆகுதோ அப்போ. நாட் அதர்வைஸ். இங்கிலீஷ் நல்லா பேசுறியே, படிச்சிருக்கியா? இங்கிலீஷ் பேசுறதுனால நான் படிச்சவன் நீங்க நினைச்சா அது எனக்கும் சரிதான். மேனகா சிரித்தாள். பிறகு வந்த விவரத்தை சொல்லுங்க. வீணா அனாவசியமான விவரங்களை பேசி நேரத்தை வீணடிப்பானே என்றாள். நீ மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்ப மேனகா? எதற்கு இந்த அனாவசியமான கேள்விகள் எல்லாம் என்ற சலிப்போடு மேனகா நிமிர்ந்து பார்த்தாள். 1000 சம்பாதிப்பேன், 100 சம்பாதிப்பேன். இது என்ன கேள்வி? மளமளன்னு வந்த விஷயத்த சொல்லாம என்னங்க இது? எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு குரூப் டான்ஸ் ஷூட்டிங் இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் ஆடி பார்க்கணும். உன் மாச வருமானம் 1000 வச்சிருந்தாலும் வருஷத்துக்கு 12,000 ஆகுது, ரைட்? ஓகே, இப்ப நான் சொல்றதை கேளு. 1 வருஷம் நான் உன்னை வேலையில சேர்த்துக்கிறேன். 1 வருஷம் ஒப்பந்தம், அதுக்கு உனக்கு சம்பளம் 25,000 ரூபாய். ஒப்பந்தம் முடிஞ்சதும் நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், சுதந்திர பறவையா ஆயிடுவ. நிதானமாய் நிறுத்தி சின்ன குரலில் லாவண்யா பேசினாள். பணம் மட்டும் இல்ல மேனகா, அந்த 1 வருஷமும் உன் பூரா செலவும் என்னோடது. நீ தங்க இடம், உடுத்த துணி, சாப்பிட சாப்பாடு, இன்னும் மத்த எல்லா செலவுகளையும் நானே பார்த்துப்பேன். அந்த 25,000 உன் கை செலவுக்கு மட்டும். மேனகா அவள் பேச்சால் பாதிக்கப்பட்டு விட்டது. தெளிவானது. 25,000, அதுவும் செலவுகள் போக. இன்றைக்கு இருக்கும் இருப்பில் இப்படி ஒரு வரவை அவள் எங்கு எப்படி எதிர்பார்க்க முடியும்? வேலை என்னன்னு நீங்க சொல்லலையே? லாவண்யா எழுந்தாள். கஷ்டமான வேலை ஒண்ணும் இல்ல மேனகா. 1 வருஷத்துக்கு உன்னை என் கூட வச்சுக்க பிரியப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தின விவரங்களை உனக்கு நான் இப்ப சொல்ல போறதில்ல. ஒரு நாள் பூராவும் நீ யோசி. நாளைக்கு உன்னை திரும்ப நாங்க சந்திக்கிறோம். அப்போ என் நிபந்தனைகளுக்கு நீ தயாரா இருக்கிறதா சொன்னா நான் மேற்கொண்டு விளக்கமா சொல்றேன். வா தாமு, நம்ம போலாம். ஒன்றுமே புரியாமல் நின்ற மேனகாவிடம் சென்று அவள் தோள்களை தட்டி கொடுத்தாள் லவி. நீ துணிச்சல்காரி மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூடன்னு தாமு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க இங்க வந்த விவரம், உன்னோடு பேசின விவரம், இதெல்லாம் நீ யார்கிட்டயும் சொல்லாம இருப்பேன்னு நம்புறேன். என் பேச்சுக்கு நீ கட்டுப்பட்டு பணம் சம்பாதிக்க விரும்பினா முதல்ல ரகசியத்தை காப்பாத்த பழகிக்கணும். என்ன? சரி, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பாக்குறோம். குட் நைட். மேனகா பிரமித்து நிற்க இருவரும் கீழே வந்து காரில் ஏறி சென்றார்கள். காரில் செல்லும்போது லவி கேட்டாள். அவ நம்ம வந்ததை பத்தி யார்கிட்டயாவது பேசினாளா இல்லையான்னு எப்படியாவது விசாரிக்க முடியுமா தாமு? செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கார் வீட்டை அடைந்தது. உள்ள வாயேன், சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, வேலை இருக்கு, நான் போயிட்டு நாளைக்கு போன் பண்றேன். காரை விட்டு இறங்காமலேயே தாமு சென்ற பிறகு மாடிக்கு போய் தான் மறுநாள் செய்ய வேண்டிய காரியங்களை, சந்திக்க வேண்டிய நபர்களை, கேட்க வேண்டிய கேள்விகளை மனதில் குறித்து கொண்டாள் லவி. நாளை மறுநாள் ராம் வந்து விடுவார். அதற்குள் உருப்படியா ஏதாவது செய்ய முடியுமா? கடல் காற்று உடம்புக்கு சுகமாக இருந்தது. முகம் தெரியாத அளவுக்கு இருட்டு இன்னும் பரவவில்லை. புடவை தலைப்பை இழுத்து போர்த்தியபடி லவி எதிரில் அமர்ந்திருந்த மேனகாவை ஊன்றி பார்த்தாள். 1/2 மணிக்கும் மேலாய் தான் பேசிய விஷயம் இவளை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்று அறிய துடிக்கும் துடிப்பு அந்த பார்வையில் இருந்தது. தான் பேச பேச தன் திட்டத்தை விளக்க விளக்க மௌனமாய் குறுக்கே 1-2 வார்த்தைகள் கூட பேசாமல் மேனகா கேட்டது லாவண்யா சற்றும் எதிர்பாராதது. நானா? இப்படியா? என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க? இவ ஏழை, என்ன செய்ய முடியும்ன்ற தைரியத்துல பேசுறீங்களா? ஏழைனாலும் எப்பவோ உடம்ப விக்கிறவளா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு, ஒரு கௌரவம், ஒரு விருப்பு இல்லைன்னு கூடவா நினைச்சு இப்படி பேசுறீங்க என்று விழிகளை உருட்டி கொண்டு கத்தலாம். அல்லது இவ்வளவு மட்டமா என்ன நினைச்சிட்டீங்களே என்று புடவை தலைப்பை சுருட்டி கொண்டு பிழிய பிழிய அழலாம். அதுவும் இல்லாவிட்டால் முடியுமா என்னால?
நீங்க நினைக்கிற திட்டத்தை நிறைவேத்தி கொடுக்க முடியுமா என்னால என்று மணிக்கணக்கில் வியக்கலாம் என்று மனதுக்குள் விதவிதமான எதிர்பார்ப்புகளுடன் வந்திருந்த லாவண்யாவுக்கு ஒன்றுமே பேசாமல் கண்களை நானா இதையா என்று கூட விரிக்காமல் உதடுகளை துடிக்க விடாமல் அமைதியாய் எதிரில் அமர்ந்திருக்கும் மேனகாவின் பாங்கு முதலில் வியப்பாய் இருந்தது. அப்புறம் அதுவே அவள் பால் மதிப்பு கொள்ள தூண்டுவதாக இருந்தது. பெண்கள் பேசும்போதுதான் அருகே நிற்பது அநாகரிகம் என்று அவர்களை பேச விட்டுவிட்டு தள்ளி கடல் ஓரமாய் நடந்து கொண்டிருந்த தாமுவை தலையை திருப்பி பார்த்தாள் லவி. ஏதும் தெளிவாக தெரியவில்லை. புகை போன்ற இருட்டில் மசமசவென்று அவன் உருவம் புரிந்தது. தாமுவை கூப்பிடலாமா? இவன் ஏன் ஒண்ணுமே பேசல? இந்த வேலை செய்யறவ நான் இல்ல, அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு விட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிட்டா தேவல போல இருந்தது. எதற்கும் தாமுவை கூப்பிடுவதற்கு முன் இவளிடம் நாமே கேட்டு பார்ப்போம் என்ற நினைப்பில் லாவண்யா பேசினாள். என்ன மேனகா, நான் பேசினதை புரிஞ்சுண்டியா? என்ன முடிவு பண்ணிருக்க? மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லு. இருட்டில் மேனகாவின் கண்கள் பளபளத்தன. அழகான கண்கள். அவள் லேசாய் சிரிப்பது வெள்ளையாய் தெரிந்த பற்களின் மூலம் புரிந்தது. வரிசையான வெள்ளை பற்கள். மனசுல எதுவுமே இல்லைங்க, இருந்தாதானே பயப்படுறதுக்கு. இப்போது மேனகா கொஞ்சம் சத்தம் போட்டு சிரித்தாள். அவள் குரல் இனிமையாக இருந்தது. தயக்கமில்லாமல் சரளமாய் தொடர்ந்து பேசினாள். தாமு சாரை எனக்கு தெரியும். அவர் நல்ல குணம், நல்ல மனசு, திறமை எல்லாமே தெரியும். இந்த சினிமா துறையில அவர் மாதிரி ஒருத்தரை பாக்குறது அபூர்வம். பெண்களை ஈனப்பிரிவியா நினைக்கிற பல ஆண்கள் நடுவுல இவர் இப்படி இருக்கிறது ரொம்ப வினோதம். அவருக்கு வேணா என்னை பத்தி எதுவும் தனிப்பட்ட முறையில தெரியாம இருக்கலாம். ஆனா அவரை பத்தி இங்க இருக்கிறவங்க பேசி பேசி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டதுனால என் மனசுல அவருக்கும் ஒரு உயர்ந்த இடம் கொடுத்துருக்கேன். அதுவும் தவிர உங்ககிட்ட தாமு சார் சொன்னாரோ இல்லையோ, நான் அவர் படம் இந்தியா டுடேல வேலை பண்ணப்போ என்ன செட்ல ஒருத்தர் தரக்குறைவா பேசினாரு. இத்தனைக்கும் அவர் பெரிய மனுஷர் தான். இந்த விஷயத்த தாமு சார் கேட்டதும், யார் முன்னால அவளை நீ தரக்குறைவா பேசினியோ அவங்க முன்னால மன்னிப்பு கேட்கணும், இல்லனா இனி நான் உன் நண்பன் இல்லைன்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்க வச்சாரு. சாதாரண துணை நடிகையான என் உணர்ச்சிகளுக்கு அது நாள் வரை இப்படி ஒரு மரியாதையை யாருமே கொடுத்ததில்ல. அதனால நேத்து அவர் மூலமா நீங்க என் வீடு தேடி வந்தப்போ தாமு சாருக்காக நான் நீங்க சொல்ற வேலையை எதுவானாலும் செஞ்சு தரணும்னு முடிவெடுத்துட்டேன். என்ன சொல்கிறாள் இவள்? தன் திட்டத்துக்கு கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல் ஒப்புக்கொள்ள தயார் என்கிறாளா? தாமு உங்க வாயேன். லாவண்யாவின் குரலில் சந்தோஷம் இருந்தது. கிட்டத்தில் வந்த தாமுவிடம் அவளுக்கு சம்மதம்னு சொல்றா என்றாள் லாவண்யா. தாமு அவர்கள் அருகில் மெல்ல உட்கார்ந்தான். என்ன மேனகா? ஆமாங்க, நான் ரெடி. யோசிச்சு பார்த்துட்டு சொல்லேன். அவசரம் இல்ல. 2 நாள் டைம் எடுத்துக்கோ. தேவையில்லை சார். உங்களுக்கு இந்த அம்மா உறவா தெரிஞ்சவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. நீங்க கூட இருக்கிறது எனக்கு தைரியத்தை கொடுக்குது. இவ்வளவு பணம் எனக்கு வேற யார் கொடுக்க போறாங்க? நான் ரெடி சார். 2 நிமிடங்கள் மௌனமாய் நகர்ந்தன. ஆல் ரைட். இப்போ இதுக்கு நீ சம்மதிக்கிற? மனப்பூர்வமா சம்மதிக்கிற? ஆமா சார். 1 வருஷ காலம் முடியறதுக்குள்ள தலையே போனாலும் நீ இதுல இருந்து பின்வாங்க கூடாது. சரியா? சரிங்க. இத பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தரணும் மேனகா. உனக்கு எந்த கடவுள் பேர்ல நம்பி இருக்கோ அந்த கோயிலுக்கு போலாம். அங்க நீ உன் வாக்கு மீற மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். மேனகா சின்னதாய் சிரித்தாள். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல சார். ஆனா சொன்ன வாக்க காப்பாத்துவேன். கவலைப்படாதீங்க. மேனகாவுக்கு தெரியாமல் தாமு தன் ஸ்டெனோவை அனுப்பி அவளை பற்றி முதல் நாள் விசாரித்ததில் அவள் யாரிடமும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட ஏதும் சொல்லவில்லை என்பதை அறிந்திருந்த லாவண்யாவுக்கு அவள் பேசுவதை நம்பத் தோன்றியது. மேனகாவின் வெளிப்படையான பேச்சும் சிரிப்பும் தைரியமும் அந்த கணம் சட்டென்று லாவண்யாவின் மனசுக்குள் புகுந்து வியாபித்தன. திரும்ப சில நிமிடங்களுக்கு யாரும் எதுவுமே பேச தோன்றவில்லை. டாக்டர் சுசீலாவிடம் பேசிவிட்டு கடைசியில் ராமை நெருங்க வேண்டும். அவர் சம்மதத்தை வாங்கிய பின் காரியத்தில் இறங்க வேண்டும். மணலை தட்டி கொண்டு எழுந்தாள் லாவண்யா. இன்னும் 4 நாள்ல நாங்க திரும்ப ஒண்ணு சந்திக்கிறோம். தவிர்க்க முடியாத விதமா நாம நினைச்ச காரியத்துல இறங்க முடியாம போயிட்டா தாமு உன்கிட்ட 2000 ரூபாய் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு இந்த பேச்சை நீ அடியோட மறந்துடணும். அப்படி இல்ல மேற்கொண்டு காரியம் நடக்கணும்னா நானே உன்னை சந்திச்சு விவரம் சொல்றேன். ஓகே? மேனகா சரி என்று தலையாட்ட மூவரும் எழுந்து காருக்கு போனார்கள். மறுநாள் காலை டாக்டர் சுசீலாவுக்கு போன் செய்தாள் லாவண்யா. குட் மார்னிங் டாக்டர். ஓ ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்க? ஃபைன், தேங்க்யூ. உங்ககிட்ட அந்தரங்கமா பேசணுமே டாக்டர், எப்ப வரட்டும்? டைரியை புரட்டின டாக்டர், சாப்பாடு நேரத்துல வரியா லவி? சாயங்காலம் வரிசையா அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு என்றதும் சரி என்று ஒப்புக்கொண்டு போனை வைத்தாள். பகல் 1 மணிக்கு டாக்டர் சுசீலாவின் வீட்டுக்கு போனாள் லவி. சுசீலாவின் கணவரும் கூடவே இருந்ததால் சாப்பாட்டின் போது அவள் வாயை திறக்கவில்லை. சாப்பாடு முடிந்தது. வரவேற்பறைக்கு அவளை அழைத்துச் சென்று அமர்ந்தார் டாக்டர் சுசீலா.
தங்கள் தனிமையை நன்கு உணர்ந்த பின் என்னம்மா என்றார் மெல்ல. தன் மனதில் இருந்ததை படிப்படியாய் லவி பேசினாள். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாய் பேசினாள். இவள் ரொம்ப விவேகத்தோட சிந்திச்சிருக்கிறா என்ற உணர்வு டாக்டருக்கு ஏற்படும் வகையில் பேசினாள். இதுதான் என் திட்டம். இதை முடிச்சு கொடுக்க உங்களைத்தான் நம்பியிருக்கேன் டாக்டர். ராம் கிட்ட பேசிட்டியா லவி? இல்ல, தாமு மூலமா மேனகான்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன். அவ சம்மதிச்சுட்டா. மூணாம் மனுஷருக்கு தெரியாம நடந்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கா. உங்ககிட்ட இது சாத்தியமான்னு கேட்டு தெரிஞ்சுட்டப்புறம் ராம் கிட்ட கெஞ்சியோ கொஞ்சியோ அழுதோ அடம்பிடிச்சோ சம்மதம் வாங்கிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பொண் தான் வாக்க காப்பாத்துவான். நீ நம்புறியா லவி? நம்புறேன் டாக்டர். நம்பிக்கை இல்லாட்டா உலகமே இல்லையே. நல்லது. இப்போ இது மருத்துவ ரீதியா முடியுமான்னு சொல்றேன். இந்தியாவுல இது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இதுல பயிற்சி பெற்ற டாக்டர்ஸ் கம்மி. நல்ல வேளையா லண்டன்ல இந்த கேஸ்களை நானே கவனிச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நீ முதல்ல ராம் கிட்ட பேசு. கணவனும் மனைவியா செய்ய போறதுங்கிற சரிதானாங்கிறது முடிவுக்கு வாங்கோ. அப்புறம் பாக்கிய நான் கவனிச்சுக்கிறேன். பேச்சுவார்த்தை முடிந்து வீட்டுக்கு புறப்படும் முன் லாவண்யா தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல முற்படுவது டாக்டருக்கு புரிந்தது. நான் டாக்டர் லவி. என் தொழில தெய்வமா மதிக்கிற டாக்டர். அதனால உன் சிநேகிதி ரமா கிட்ட அவர் கனவு கிட்ட கூட இதை பத்தி பேச மாட்டேன். கவலைப்படாம போ என்றதும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று சொல்லி லேசாகிவிட்ட மனதோடு வெளியில் வந்தாள் லாவண்யா. அன்று மாலை விமானத்தில் பாம்பேயிலிருந்து ராம் சென்னைக்கு திரும்பினான். ஒரு ஏற்றுமதி வேலை விஷயமாய் 4 நாட்கள், எண்ணி 4 நாட்கள் போய் வருவதற்குள் இங்கு லாவண்யா செய்திருக்கும் ஏற்பாடுகளை பற்றின கடுகத்தனை எண்ணமும் இல்லாதவனாய் விமான நிலையத்தில் இறங்கினான். கண்ணாடி கதவு வழியாக தெரிந்த மனைவியை பார்த்து சிரித்து கொண்டே கிட்டத்தில் வந்தான். ஹாய் டார்லிங், ஐ மிஸ்ட் யூ என்றவன் நெருங்கி லவியின் இடையில் கையை விட்டு அணைத்த வண்ணம் நடந்தான். டிரைவரை அழைக்காமல் லவி தானே வண்டியை எடுத்து வந்திருந்ததால் டிரைவர் சீட்டில் ராம் அமர்ந்து ஓட்டினான். கார் வீட்டை நோக்கி போகையில், ஏன் சோர்ந்து போயிருக்க லவி? சரியா தூங்கலியா என்றான் கரிசனத்துடன். அப்புறம் தன் பம்பாய் பயணத்தை பற்றி அதன் வெற்றிகரமான கான்ட்ராக்ட் பற்றி நீளமாய் பேசினான். ராம் சந்தோஷமான மூடில் இருந்தது லவிக்கு திருப்தியை தந்தது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டார்கள். படுக்கை அறையில் ஏசி இதத்தில் படுத்தார்கள். இரவு உடையில் இருந்த கணவனின் தோள்பட்டையில் தலையை வைத்திருந்த லவி முகத்தை திருப்பி அவனை பார்க்காமலேயே அலுப்பா இருக்கா என்றாள் சின்ன குரலில். ஒரே புரட்டலாய் அவளை புரட்டி தன் மார்பில் கிடத்தி கொண்ட ராம், டயர்டா? நானா? இல்ல, எவ்வளவு தம்பா இருக்கான்னு காட்டட்டுமா என்றான். முகத்தோடு முகம் நெருங்கி இருந்த அந்த கணத்தில், எனக்கு ஒரு ராசை, அதை நிறைவேற்றி விட ராம் என்றாள் லாவண்யா கெஞ்சும் குரலில். அப்படியே தலையை தூக்கி அவளை முத்தமிட்டான் ராம். ஜஸ்ட் ஆர்டர் டார்லிங், இது என்ன கெஞ்சல்? லாவண்யா எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். 1 வருடமாய் மனதில் நினைத்து வளர்த்திருக்கும் எண்ணத்தை வெளியில் சரியாய் ராம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் நெஞ்சை கவ்வ நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல, ஆனா எனக்கு ஒரு ஆசை. சொல்லு. முதல்ல நீங்க கண்டிப்பா அதை நிறைவேற்றுறதா சத்தியம் பண்ணுங்க. ஹே லவி, என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? நீ எது கேட்டு நான் இன்னி வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்? இல்ல, இது வழக்கம் போல இல்ல. அப்படின்னா நீ சொல்லு. நான் கேட்டுட்டு முடியுமா முடியாதான்னு பாக்குறேன். உங்களால முடியும் டார்லிங், கண்டிப்பா முடியும். அப்போ சொல்லு. இன்னும் நீங்க சத்தியம் பண்ணலையே. பெரிதாய் சிரித்து விட்டான் ராம். உனக்கு என்னாச்சு இன்னைக்கு குழந்தை மாதிரி? ஓகே, ஐ ப்ராமிஸ். எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கிறான். 1 மாசம் விடுமுறையில போலாம். உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகம். ஒரு மாறுதல் தேவை. எங்க போலான்னு கேட்க போறா என்று நினைத்தால் லவியின் ஆசை தந்த அதிர்ச்சி ராமின் பார்வையில் தெரிந்தது. இது என்ன இத்தனை வருஷங்களா இல்லாத ஆசை? தத்து எடுக்கணும்னு ஆசைப்படுறியா லவி என்ற போது அவன் குரல் இதமாய் வருடி கொடுக்கிற தினசில் வந்தது. நோ. அப்புறம்? மேலே பேச ஒரு கணம் லவிக்கு பயமாக இருந்தது. இவர் நாம் சொல்வதை சரியாக புரிந்து கொள்வாரா என்று தயக்கமாயிருந்தது. என்ன லவி? 2 கைகளாலும் கணவனின் கழுத்தை கட்டி கொண்டாள் லவி. அவன் காதருகில் தன் வாயை வைத்துக்கொண்டு மெதுவாய் பேசினாள். நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது ராம். ரொம்ப நன்னா யோசிச்சுட்டு தான் இதை பத்தி பேசுறேன். அசட்டுத்தனமா ஆசைப்படுறவ, யோசனை பண்ணாம காரியத்துல இறங்குறவ நான் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ப்ளீஸ் பொறுமையா நான் சொல்றதை முழுக்க கேளுங்க. ஞாபகம் இருக்கட்டும், என் விருப்பத்தை நிறைவேற்றுறதா சத்தியம் பண்ணிருக்கேன். ராமின் கண்களை சந்திக்க பிரியப்படாத லவி அவன் தோளில் முகம் வைத்து காதின் அருகில் சின்ன குரலில் மேலே பேசினாள். அப்பா பேரம்பேத்தி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ராம். அதை நிறைவேற்றலையேங்கிற குறுகுறுப்பு வர வர எனக்கு அதிகமாயிடுது. என்னாலதான் இனிமே அதை நிறைவேற்ற முடியாது. ஆனா உங்களால முடியும் இல்லையா? இத பத்தி 1 வருஷமா யோசிச்சேன். யாரோ பெத்த குழந்தைய தத்தெடுக்கிறத விட உங்க ஜீன்ஸ், உங்க குணம் இதெல்லாம் 50% கலந்திருக்கிற குழந்தை ரொம்ப வசதி இல்லையா?
என்ன ராம் நான் சொல்றது? முதுகு பக்கமாய் கவிழ்ந்திருந்த லவியை முரட்டுத்தனமாய் அணைத்து தன்முன் இழுத்தான் ராம். என்ன சொல்ல வர லவி? சொல்றேன், அவசரப்பட்டா எப்படி? என்ற லவி மீண்டும் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். எனக்குத்தான் உங்க குழந்தைய எனக்குள்ள வளர்க்க தகுதி இல்ல. ஆனா வேற யாருக்காவது இருக்கும் இல்லையா? முதல் நாள் பேப்பரில் அமர்க்களப்பட்ட சோதனை குழாய் குழந்தை பற்றின செய்தி ராமுக்கு திடும் என்று ஞாபகத்துக்கு வந்தது. லவி அதை படித்துவிட்டு பேசுகிறாளா? லவி, சோதனை குழந்தை பத்தி நிறைய படிச்சிட்டியா? அதனால விளையாடுறியா? ராம் தன் இறுக்கம் குறைந்தவனாய் கேலி செய்தான். விளையாடல ராம், ரொம்ப சீரியஸா பேசுறேன். சோதனை குழாய் குழந்தை இல்ல, நான் சொல்றது செயற்கை முறையில கருத்தரிக்கிறது. தடக்கென்று பிடியை உதறிவிட்டு எழுந்து நின்றான் ராம். லாவண்யா என்ன சொல்ல வருகிறாள் என்று அவனுக்கு புரிந்த மாதிரி இருந்தது. லவி என்றான் அதட்டும் குரலில். கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்ல ராம். என் மேல அன்பு இருந்தா பொறுமையா நான் சொல்றத நீங்க கேட்டே ஆகணும். 10 மாசம் உங்க குழந்தைய வளர்க்க மட்டும் வேறொருத்தி, அப்புறம் அது நம்ம குழந்தையாயிடும். ராம் ப்ளீஸ், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். எழுந்து தன்னை அணைக்க வந்த மனைவியின் பிடிக்கு அகப்படாமல் 2 அடி பின்னால் போனான் ராம். கடவுளே, இது எத்தனை அசிங்கம் லவி! உன்னால எப்படி இந்த தினசுல கற்பனை பண்ண முடிஞ்சது? என்ன அசிங்கம் ராம்? ரத்தம் ஏத்திக்கிறோமே, அந்த மாதிரி தானே இதுவும். அடிக்கடி வாலண்டரி பிளட் பேங்குக்கு போய் ரத்த தானம் செய்யறளே, அப்போ இது யாருக்கு போறது? சின்ன பொண்ணுக்கா, வயசான ஆணுக்கான்னு யோசிச்சுண்டா கொடுக்குறேன். மேல் நாட்டுல ரொம்ப சகஜமா நடக்கிற இந்த முறைக்கு ஏனோ நம்ம நாட்டுல வரவேற்பே இல்ல. இதுல என்ன தப்பு ராம்? சோரம் போறோமா இல்ல கெட்டு போறோமா? ஒன்னும் இல்ல. உசுரை காப்பாத்த ரத்தம் ஏத்திக்கிற மாதிரி நொந்த மனசை காப்பாத்த, ஒரு தாம்பத்தியம் உடைஞ்சு போயிடாம காப்பாத்த, ஒரு ஊசி மூலம் குழந்தைய உண்டு பண்ற சக்தியை ஏத்திக்கிறோம், அவ்வளவுதானே. வெறும் ஊசி, அவ்வளவுதானே. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க வேற எந்த பொறுப்பையும் நீங்க ஏத்துக்க வேண்டாம். ஒரு நாள் 5 நிமிஷம் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறதோட உங்க வேலை முடிஞ்சிடும். அவ யாரு, எப்படிப்பட்டவ, கருப்பா சிவப்பாங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அதோட நீங்க இந்த விஷயத்த மறந்துடலாம். 10 மாசம் கழிச்சு நம்ம குழந்தை ஒண்ண உங்க கண்ணுல நான் காட்டுறேன், அவ்வளவுதானே. உங்களுக்கு வேதனையோ கஷ்டமோ சங்கடமோ இல்லாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. நான் இத்தனை வருஷங்கள்ல உங்ககிட்ட எதுக்குமே இப்படி கெஞ்சினதே இல்லை ராம். இப்ப கெஞ்சுறேன். ஏன் இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றுருங்க ப்ளீஸ். நீங்க சத்தியம் பண்ணிருக்க ஞாபகம் இருக்கட்டும் ராம். கடைசி 4 வரிகளை பேச முடியாமல் லாவண்யா உடைந்து போனாள். மெதுவாய் பேசிவிட்டு தன் விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று புரியாமல் அழத் தொடங்கினாள். காட், மை காட் என்று உரக்க கூவின ராம். காலால் பாயை எட்டி உதைத்தான். அழும் மனைவியை சமாதானம் செய்யக்கூட தோன்றாமல் கதவை திறந்து சத்தத்தோடு மீண்டும் அதை அரைந்து சாத்தி கொண்டு வெளியே போனான். அப்புறம் 2 நாட்களுக்கு அந்த வீட்டில் ஒரு மௌன நாடகம் நடந்தது. 2ஆம் நாள் முடிவில் மனைவியின் பரிதாபம் தாங்க முடியாதவனாய் ராம் வலிய அந்த பேச்சை எடுத்தான். நாம 2 பேரும் எதுக்காக இப்படி துக்கப்பட்டு இருக்கணும்? உன் பேச்ச நீ மறந்துரு, நானும் மறந்துடுறேன். ஓகே லவி? மாட்டேன் என்றாள் லாவண்யா. நீங்க சத்தியம் பண்ணேல் ராம், எப்படி மறக்கிறது? சத்தியத்தை தூக்கி உடப்புல போடு. விஷயம் என்னன்னு தெரியாம நான் சொன்னதை எப்படி காப்பாற்ற முடியும்? பதில் ஏதும் பேசாமல் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் பிடிவாதத்தை விடாமல் லவி இருந்தது. கோபத்தை அதிகரிக்க ராம் மாடிக்கு போய்விட்டான். ஆனால் மறுநாள் மனது கேட்காமல் லவியிடம் மீண்டும் வந்தான் ராம். ஆல்ரைட், என்னை என்ன பண்ண சொல்ற ரவி? கணவனை தன் பேச்சுக்கு கட்டுப்பட வைக்க முடியும் என்ற நம்பிக்கை பலித்துவிட்ட சந்தோஷத்தில் அவன் கழுத்தில் மாலையானாள் லவி. ஒன்னும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க போதும். உன் எண்ணம் அத்தனை சுலபமா நிறைவேறணும்னு நினைக்கிறியா டார்லிங்? ஏன் நடக்காது? இத பத்தி நான் ஏற்கனவே டாக்டர் சுசீலாட்ட பேசியாச்சு. 2ஆம் பேருக்கு தெரியாம செஞ்சு முடிக்க முடியும்னு அடிச்சு சொல்றா. அப்புறம் ஒரு பொண்ணை கூட தயாரா வச்சிருக்கேன் ராம். ஆனா அவளை பத்தின விவரங்களை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு நாள் என்னோட நர்சிங் ஹோம்க்கு வாங்கோ. அப்புறம் அடியோட இதை நீங்க மறந்துடலாம் ப்ளீஸ் டார்லிங். சந்தோஷமா நீங்க சரின்னா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். இன்னும் 1 வருஷத்துல நம்ம குழந்தை, நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. கண்களை விரித்து கொண்டு சின்ன பெண்ணுக்குரிய ஆசாபாசங்களோடு என்றோ உனக்கு இனி இல்லை என்று ஆனதை இன்று யார் மூலமாகவோ அடைய துடிக்கும் லவியை பார்த்தான் ராம். இந்த பெண் மேல் நான் வைத்திருக்கும் அன்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நினைப்பு எழ, உனக்காக எது வேணாலும் செய்வேன், உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் லவி என்று சொல்லி அவனை இறுக அணைத்து கொண்டார். கணவனின் சம்மதம் கிடைத்த பின்னர் மேனகாவை சந்திக்கும் முன் டாக்டர் சுசீலாவை பார்த்து விவரங்களை கேட்டுக்கொண்டாள் லாவண்யா. அந்த பொண்ணை இங்க கூட்டின் வா லவி. முதல்ல அவளை நன்னா பரிசோதனை பண்ணணும். வியாதி வேறு கோளாறு எதுவும் இல்லாம இருக்காளான்னு பரிசோதனை பண்ணணும். எல்லாம் சரியா இருந்தா 2 மாசம் அவளை விசேஷ கவனிப்புல வச்சு தினம் டெம்பரேச்சர் எடுத்து மற்ற மாற்றங்கள் எல்லாம் கவனிச்சு அவளுக்கு முட்டை எப்ப உற்பத்தி ஆறுதுன்னு கணக்கு பண்ணணும். அப்புறம் ஒரு நாளைக்கு தீர்மானமா குறிச்சுட்டு ஊசி போடணும்.
டாக்டர் சொன்னதை தாமுவிடம் கூறினாள் லாவண்யா. எப்படியும் ஊசி போட 3 மாசம் குறைஞ்சபட்சம் ஆகும்னு டாக்டர் சொல்றார். அந்த 3 மாசம் நர்சிங் ஹோம்ல இருக்கணுமான்னு கேட்டேன். அவசியம் இல்லன்னுட்டார். அதனால உடனடியா நாம ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல மேனகாவை குடி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முதல்ல அவளை அந்த நாத்த சூழ்நிலையில இருந்து கிளப்பணும். அந்த சந்தோ, அந்த பெண்களோ, அந்த ஆண்களோ, எனக்கு ஒன்னும் பிடிக்கல. லாவண்யாவின் விருப்பப்படி வீடு தேடும் முன் மேனகாவை சந்தித்து, இன்னும் 1 வாரத்துக்குள்ள உன்னை வேற வீட்டுல குடுத்தனம் வச்சிருவோம். அதனால வேலை ஏதாவது இருந்தா முடிச்சுட்டு, கடன் இருந்தா அதையும் தீர்த்துடு என்று சொல்லி 2000 ரூபாயை கொடுத்து வந்தார்கள். ஞாயிறர்களை பார்த்தும் அலைந்ததில் ஒரே வாரத்தில் மனதுக்கு பிடித்த வீடு குதிர்ந்தது. கலாஷேத்ரா காலனில ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன புது வீடு. ஆசாசியா கட்டின வீட்டை விட்டு 2 வருஷங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கேன். வீட்டை கழிக்காம அப்படியே அலங்கரிக்கப்பட்ட தினசிலேயே யாருக்காவது வாடகைக்கு விட்டா என்ன என்று அந்த வீட்டு சொந்தக்காரர்களான இளம் தம்பதி யோசித்த சமயத்தில்தான் அதை பற்றி கேள்விப்பட்டு லாவண்யா அங்கு போனாள். அத்தியாவசிய பொருட்களும் தொலைபேசியும் உள்ள வீடு. லாவண்யாவுக்கு ஏக திருப்தி. வாடகை 800 என்றதற்கு இதற்கா இவ்வளவா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் இந்த சின்ன வீட்டுக்கா என்றெல்லாம் அங்கலாய்க்காமல் டக்கென்று ஒப்புக்கொண்டு முன்பணமாக 6 மாத வாடகையையும் நீட்டிவிட்டாள். ஒரு பிரச்சனை முடிந்தது. அடுத்து மேனகா தனியா எப்படி இருப்பாள்? கூட பேச்சுக்கு, துணைக்கு, காவலுக்கு, ஒத்தாசைக்கு யார்? இதற்கு தாமு வழி செய்து கொடுத்தான். அவன் கம்பெனி வயதான தாய் மேனகாவை பார்த்து கொண்டு வேலை பகலில் உதவ வீட்டோடு இருக்க வரவழைக்கப்பட்டாள். சூதுவாதி இல்லாத கிராமத்து கிழவி, வெட்டி பேச்சுக்கு அலையாதவள், பொறுப்பாய் நிதானமாய் வேலை செய்பவள். ஆயாவை லாவண்யாவுக்கு பிடித்து போனது. அடுத்த 2ஆம் நாள் ஒரு பெட்டியில் அடைபட்டு போன தன் உடைமைகளோடு மேனகா கலாஷேத்ரா காலனி வீட்டுக்கு வந்தாள். அன்று மாலை 7 மணிக்கு மேல் நன்றாக இருட்டின பிறகு மேனகாவை அழைத்துக் கொண்டு டாக்டரிடம் போனாள் லாவண்யா. டாக்டர் எல்லாவற்றையும் பரிசோதனை செய்தார். ரத்தம், மலம், மூத்திரம் இவற்றை எடுத்து டெஸ்டுக்கு அனுப்பினார். 2 நாட்கள் கழித்து முடிவுகள் வந்ததும் லாவண்யாவை போனில் அழைத்து, எல்லாம் சரியா இருக்கு லவி, we can go ahead என்றார். மேனகாவிடம் 28 நாட்களில் அவளுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு கணக்காய் வருவதை குறித்து கொண்டதால் இந்த பெண் உடல் சந்தோஷத்தை தர அன்றிலிருந்து 2 மாதங்களுக்கு தினமும் அவள் உடலின் வெப்பநிலை, மற்ற மாற்றங்கள் முதலியவற்றை குறிப்பெடுக்க மேனகாவுக்கே அவர் கற்றுக் கொடுத்தார். இதன் நடுவில் ஆரஞ்ச் ஃபேக்டர் தகராறு இல்லாமல் இருக்க ராமை ஒரு நாள் சோதனை கூடத்திற்கு வரச் செய்து இரத்த பரிசோதனை மூலம் அதுவும் இல்லை என்று அறிந்து கொண்டார். கவனிப்பில் இருந்த வரைக்கும் எல்லாம் திருப்திகரமாய் இருக்கவே 2 மாதங்கள் முடிந்து 3ஆம் மாதம் சரியாய் 14ஆம் நாள் ராமிடமிருந்து சேகரித்து வைத்திருந்த விந்து திரவத்தை மேனகாவின் கர்ப்பப்பையினுள் ஊசி மூலம் டாக்டர் ஏற்றினார். அடுத்து வந்த 14 நாட்களை கழிப்பதற்குள் லாவண்யா தான் தவித்து போனாள். சரியா நடக்குமா? எல்லாம் திட்டப்படி சரியா நடக்குமா? மேற்கொண்டு 20 நாட்கள் போல தாண்டி மேனகாவோட மாதவிலக்கு வராம இருந்ததும் இது பிள்ளைதான் என்ற குதூகலம் எழுந்து தவிப்பை விரட்டியது. அந்த 40ஆம் நாள் பரிசோதனை மூலம் மேனகா கர்ப்பமாய் இருப்பதை ஊர்ஜிதம் செய்த அன்று இரவு கணவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு ஒன்றுமே சொல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு விசும்பினாள் லவி. கடந்த 3 மாதங்களாய் அவள் எதற்காக அலைந்து திரிகிறாள், மனதில் என்னென்ன கோட்டைகளை கட்டி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்ததால் ராம் அவளை ஏதும் கேட்க துணியவில்லை. 3 மாதங்களாய் எத்தனை அலைச்சல், என்ன தவிப்பு. இப்போதெல்லாம் லவி அடிக்கடி வெளியில் போகிறாள். காரை தானே ஓட்டி போகிறாள். டிரைவர் வீட்டில் ஷெட்டோடு இருக்க பழகிவிட்டான். வேர்க்க விறுவிறுக்க எங்க டார்லிங் போயிட்டு வர, டிரைவர் அழைச்சுன்னு போக கூடாதா என்று முதல் சில நாட்கள் ராம் கேட்டதற்கு பதிலாய் எதுவும் கோராமல் சின்ன சிரிப்பாய் சிரித்து கொண்டு லாவண்யா நின்ற போதுதான், ஓ, இவள் அந்த பெண்ணுக்காக அவளிடம் குழந்தையை உண்டாக்க அலைகிறாள் என்ற நினைப்பு தோன்றி அதன் பிறகு வாயை இருக்க மூடிக்கொண்டு விட்டான். திடுமென்று ஒரு நாள் லவி, உங்க ரத்தத்தை பரிசோதனை செய்யணுமா, வரையலா என்ற போது என்ன ஏது என்று அவன் கேட்கவில்லை. அப்புறம் போன மாதத்தில் ஒரு நாள் நர்சிங் ஹோமுக்கு 1/2 மணி போய்விட்டு வந்த போதும் அவன் மேற்கொண்டு ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. உனக்காக செய்யறேன், உன் மனசு திருப்திக்காக செய்யறேன், உன் மேல நான் வச்சிருக்க அன்புக்காக செய்யறேன், உனக்கு நான் கொடுத்த சத்தியத்துக்காக செய்யறேன் என்ற பாவனை அவன் முகத்தில், நடத்தையில், பேச்சில் தெரிவதை உணரும் போதெல்லாம் லவி நெகிழ்ந்து போவாள். அன்று லவி தன் மார்பில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் விசித்த அன்று மட்டும் இனியும் தாழ முடியாது என்ற சங்கடத்துடன் அவன் அவள் முகத்தை நிமிர்த்தி, என்னம்மா என்றான் மெல்ல. நிச்சயமாயிடுத்து ராம், அவ கர்ப்பம்னு இன்னைக்கு நிச்சயமாயிடுத்து என்று விசும்பலினூடே லாவண்யா முனகினாள். முகம் தெரியாத ஏதோ ஒரு பெண்ணின் வயிற்றில் தன் குழந்தை வளரத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த கணத்தில் ராமின் மனதுக்குள் ஏதோ ஒன்று கிளுகிழுத்தது. அடிநாக்கில் தேனின் தித்திப்பு பரவியது.
முதல் முறையாக இத்தனை வருஷங்களில் தோன்றாத ஒரு சிலிர்ப்பு தன் தேகத்தில் தோன்றுவதையும் ராம் புரிந்து கொண்டான். மேனகாவுக்கு 2 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டன. காலையில் எழுந்தால் வயிற்றை புரட்டியது, தலையை சுற்றியது, சாப்பிட பிடிக்கவில்லை, சதா தூங்கினால் தேவலை போல இருந்தது. காலை நேர தொல்லைகள் மேனகாவுக்கு துன்பமாய் இருந்ததோ இல்லையோ, லாவண்யாவுக்கு அது வேதனையை தர தவறவில்லை. மேனகா சோர்ந்து உட்கார்ந்தால் இவளும் சோர்ந்து போவாள். தாமு கூட கேலி செய்தான். பிள்ளை அவ சுமக்கறான்னு பேர்தான், வேதனை அத்தனையும் உனக்குத்தான். என்ன அலைச்சல், என்ன வேதனை, எதுக்காக நீ இத்தனை சிரமப்படுற லவி என்றால் இவள் புன்னகைப்பாள். ஆனால் ஒரு நாள் மட்டும் அவனிடம் சொன்னாள், மேனகாவோட அத்தனை உணர்வுகளையும் இன்ப துன்ப உணர்வுகளையும் நான் அனுபவிச்சாதானே நானே பிள்ளை ஆண்டு நானே பிள்ளை பெத்த மாதிரி இருக்கும் தாமோ. விவேகியான லாவண்யா மனதில் இத்தனை குழந்தைத்தனமான ஆசையா? பின்னர் அவளை சீண்டுவதை தாமு விட்டுவிட்டான். 2ஆம் 3ஆம் மாதங்களில் நிறைய பழரசத்தை மேனகாவுக்கு டாக்டர் கொடுக்க சொல்லியிருந்ததால் கூடை கூடையாய் டவுனுக்கு போய் பழங்களை வாங்கி வந்து கொட்டினாள் லவி. இரும்பு சத்து, மல்டிவிட்டமின், கால்சியம் மாத்திரைகளை தந்ததோடு காலையிலும் மாலையிலும் நிச்சயமாய் மேனகா காலார நடந்து பழக வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். முடிந்த போதெல்லாம் தானே வந்து மேனகாவை அருகில் இருந்த கடற்கரைக்கு அழைத்துச் சென்று அவளோடு தானும் நடப்பாள். அப்படி இயலாத நாட்களில் ஆயா துணைக்கு வர கொஞ்சம் தூரமாவது மேனகா போய் வர வேண்டும் என்று போன் மூலம் வற்புறுத்துவாள். மேனகாவை குடி வைத்த வீடு தள்ளி இருந்தாலும் போன் மூலம் பேசுவது லாவண்யாவுக்கு சௌகரியமாய் இருந்தது. ராம் ஊரில் இல்லாவிட்டால் தூங்கி எழுந்ததும் மேனகாவுக்கு போன் பண்ணி விடுவாள். அப்புறம் மதியத்துக்கு மேல் போய் பார்த்து அவள் தேவைகளை அறிந்து வருவாள். ராம் இருந்தால் அவன் ஆபீஸுக்கு கிளம்பும் முன் போனில் மேனகாவோடு பேச மாட்டாள். எக்காரணத்தை கொண்டும் மேனகாவும் காலை மாலை நேரங்களில் வீட்டுக்கு போன் பண்ணக்கூடாது என்பது அவள் உத்தரவு. தேவைப்பட்டால் அத்தியாவசியமான சமயங்களில் ஆயா பேசலாம். மேனகாவின் குரல் கூட ராமின் காதுகளில் விழாமல் இருக்க லாவண்யா அதிஜாக்கிரதையாகவே இருந்தாள். அவளை பற்றி எந்த ஒரு விவரமும் உங்களுக்கு தெரியாதபடி நடந்து கொள்வேன், உங்கள் மன நிம்மதியை கெடுக்க மாட்டேன் என்று கணவரிடம் வாக்கு கொடுத்திருக்கிறாளே, காப்பாற்றாவிட்டால் எப்படி? முதல் நாளே அழுத்தம் திருத்தமாய் மேனகாவிடமும் ஆயாவிடமும் லவி சொல்லிவிட்டாள். அனாவசியமா வீட்டுக்கு போன் பண்ணக்கூடாது. தினம் நானே 4 தடவை போன் பண்றேனே, அப்புறம் என்ன? மீறி செய்ய நேரிட்டு நான் இல்லைன்னா அடையாறுல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிரு. நான் வந்து உனக்கு போன் பண்ணுவேன், ஓகேயா? மேனகா அவள் உத்தரவை முதல் சில நாட்கள் மீறாமல் தான் இருந்தாள். ஆனால் 2 மாதங்களை தாண்டுவதற்குள் போர் அடிக்குது, சினிமா போய் வரட்டுமா, இந்த வார பத்திரிகை வந்தா கொண்டு வாங்க என்பது போன்ற உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கு கூட போன் பண்ண தொடங்கியதும் லாவண்யா இதை வளரவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு போனுக்கு ஒரு பூட்டு வாங்கி மாட்டிவிட்டாள். இனி அவள் அழைத்தால் தான் உண்டு, அவர்களால் பேச முடியாது. உண்மையில் மேனகாவுக்கு லாவண்யா எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை. 800 ரூபாயில் வீடு, அதில் ஃப்ரிட்ஜ், கீசர் சௌகரியங்கள், ஏவும் வேலைகளை செய்ய ஆயா, வயிற்றை முட்டும் விதமான உணவு வகைகள், மனதை சந்தோஷத்தில் வைக்க அழகான புடவைகள். பொழுது போவதில்லை என்று ஒரு நாள் மேனகா முணுமுணுத்தாள் என்பதற்காக மறுநாளே டிவி ஒன்று வந்து சேர்ந்தது. இன்னும் என்ன குறை? ஆரம்பத்தில் லாவண்யா கணக்கு போட்டு பார்த்தபோது மேனகாவின் மூலம் ஒரு குழந்தையை தான் அடைவதற்கு 500,000க்கும் மேலேயே செலவு செய்ய வேண்டி வரும் என்பதை புரிந்து கொண்டிருந்தாள். கணக்கில் அடங்காத சொத்து உடைய தங்களுக்கு ஒரு வாரிசு வர 50,000 என்ன, லட்சத்தை செலவழிக்க கூட லவி தயாராக இருந்ததால் 2ஆம் முறை இதை பற்றி எண்ணவே இல்லை. கூடுமான வரையில் தான் மேனகாவை பார்க்க போவதை பிறர் அறியாத வண்ணம் நடந்து கொண்டாள். அடையார்ல ஒரு பால மந்திர்ல கௌரவ காரியதர்சியா வேலை ஏத்துட்டு இருக்கேன், அதான் அடிக்கடி வெளியில போக வேண்டியிருக்கு என்று ஒரு நாள் அப்புவிடம் சாதாரணமாய் சொல்லி வைத்தாள். மற்ற ஆட்களை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. ஏம்மா, நீயே காரை ஓட்டின் போற, டிரைவரை கூட்டின்னு போகக்கூடாதோ என்று அவர் ஆதங்கத்துடன் கேட்டபோது, கால் சதையெல்லாம் வீக்கா இருக்கான், அடிக்கடி கார் சைக்கிள் ஓட்டுனாரு டாக்டர். சைக்கிள் ஓட்டுறதை விட கார் தேவல இல்லையா மாமா என்று அவள் சமாளித்ததையும் அப்பு நம்பி விட்டதால் அதன் பின் கேள்விகள் இல்லை. எப்போதும் முற்பகலில் இவள் வெளியில் போனால் மாலை வேளைகளில் ராமுவுடன் நண்பர்களை உறவினர்களை சந்திக்க செல்வதும் நிற்காமல் நடந்தது. பயந்து பயந்து 3 மாதங்களை ஓட்டின பிறகு யாருக்கும் எதுவும் தெரியாது. இனி எதற்காக இப்படி பயந்து சாக வேண்டும் என்ற தைரியம் லபிக்கு வந்தது. என்னதான் தைரியமும் நிம்மதியும் வந்தாலும் நம்ம குழந்தை வளர ஆரம்பிச்சிட்டு வயிற்றுல உதைக்கிறது. நமக்கு எது பிறக்கும், ஆனா பொண்ணா, என்ன பேர் வைக்கலாம் என்ற குழந்தைத்தனமான நினைப்புகள் எழும்போதெல்லாம் கணவனிடம் வாய்விட்டு இது குறித்து பேச முடியாமல் இப்படி மௌனமாய் தனக்குத்தானே சந்தோஷிக்க வேண்டியிருக்கிறதே என்று லாவண்யா லேசாய் வருத்தப்படுவது மாத்திரம் மறையவில்லை. மேனகாவுக்கு ரொம்ப போர் அடித்தது. இந்த டிவி சனியன் நாள் பூராவும் இருந்து தொலைக்க கூடாதா? அமெரிக்காவிலே 24 மணி நேரமும் இருக்குமே, அப்படி இங்கேயும் இருந்தால் ஹாயாக படங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம்.
இப்படி போர் அடிக்கிறது போர் அடிக்கிறது என்று சதா மருக தேவையில்லை. எத்தனை நேரம் ரேடியோ கேட்பது? அதுவும் பகலில் பாதி சமயம் மௌனமாகி விடுகிறது. ஒரு பத்திரிகை பாக்கி இல்லை. தமிழ், ஆங்கிலம் ஒரு பத்திரிகை பாக்கி இல்லை. போதாத குறைக்கு இவளுக்கு பார்பரா காட்லாண்ட் கதைகள் பிடிக்கும் என்பதால் லைட் ரொமான்ஸ் கதை புத்தகங்களை எக்கச்சக்கமாய் நூலகத்திலிருந்து லாவண்யா கொண்டு வந்து குவித்திருந்தாள். அதற்காக எத்தனைதான் படிப்பது? கண் எரிகிறதே. மேனகா கான்வென்ட்டில் 10வது வரை படித்த பெண். உன் உடம்புக்கும் முகவெட்டுக்கும் சினிமாவில சேர்ந்தா பிரமாதமா ஜொலிப்ப என்று பக்கத்து வீட்டில் கடை வைத்திருந்த டெய்லர் அடிக்கடி சொன்னதில் புத்தி மழுங்கினவளாய் ஒரு நாள் ராத்திரி திருட்டுத்தனமாய் வீட்டை விட்டு அவனோடு ஓடி வந்தாள். அந்த நாசகார பாவி மெட்ராஸுக்கு அழைத்து வந்து ஒரு வாரம் இவளை லாட்ஜில் நன்றாய் அனுபவித்த பின் அம்போ என்று விட்டுவிட்டு ஓடி போனான். 17 வயதில் ஆண்களை கண்டால் மேனகாவுக்கு அடிமனதில் ஒரு வெறுப்பு தோன்றியது அப்போதுதான். வீட்டுக்கு திரும்பி விடலாமா என்று அவள் யோசித்தாள். அப்பா பெரிய பணக்காரர் இல்லை. சுமாரான வருமானம், அதில் கிடைத்த சுமாரான வாழ்க்கை. ஆனால் 2 பெண்ணையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்து தன் சக்திக்கு ஏற்ற இடமாய் கொடுத்து விட வேண்டும் என்று அம்மாவிடம் அடிக்கடி சொல்லி மேனகா கேட்டிருந்ததால் வீட்டுக்கு போய் அப்பா முன் நிற்பதை பற்றி யோசிக்கையில் அப்பாவின் குணம் கண்முன் நின்று ஆடியது. மானத்தை விட எனக்கு எதுவும் பெரிதில்லை என்னும் அப்பா தன்னை வெட்டி புதைத்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார் என்பது நிச்சயமாக அந்த சின்ன வயதில் சாக பிடிக்காதவளாய் லாட்ஜுக்கு வந்த துணை நடிகர்களுக்கான ஏஜென்ட் சினிமாவில் உதிரி வாய்ப்புகள் வாங்கி தர ஆசை காட்டிய போது அதை வாய் திறக்காமல் ஏற்றுக்கொண்டாள். அப்புறம்தான் அந்த சந்துக்கு குடி போனாள். இவள் கூட இருந்த பெண்கள் எல்லாம் 10க்கும் 20க்கும் என்னென்னமோ செய்ததை இவள் என்றைக்குமே செய்ததில்லை. இனி என்றும் செய்ய நினைப்பதும் இல்லை. இதுவரை மேனகா 8 படங்களில் குரூப் டான்ஸ் ஆடியிருக்கிறாள். அழகாய் இருந்தும் இளமையுடன் இருந்தும் சுமாராய் நாட்டியமாட தெரிந்தும் இவள் தங்கள் விருப்பத்துக்கு ஒப்ப மறுக்கிறாள் என்ற கோபத்தோடு இவளை பின்னணியில் தள்ளி குண்டான அசிங்கமான ஆடத் தெரியாத ஆனால் அவர்கள் ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க தெரிந்த பெண்களை முன்னால் கேமராவில் படும்படி நிறுத்திய போதும் இதுதான் என் தலைவிதி என்று மௌனமாய் மேனகா ஏற்றுக்கொண்டதுண்டு. ஆனால் இப்போதெல்லாம் அந்த ஆண்களுக்கு எத்தனை திமிர், தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பெண்ணை ஆட்டி வைக்க முடியும் என்று எத்தனை திமிர் என்று அடிமனதில் தோன்றிவிட்ட வெறுப்பு மெல்ல உள்ளே விசிறுவது உண்டுதான். 2 வருடங்களுக்கு முன் தாமுவின் படத்தில் வேலை செய்த போது அது அவளுக்கு திருப்தியை தருவதாக இருந்தது. தாமு சார் மாதிரி கண்ணியமான வசதி படைத்த மனிதனை கணவனாக அடைந்து விட்டால் இந்த தொழிலுக்கு கும்பிடு போட்டுவிட்டு நகர்ந்து விடலாம் என்ற ஆசை எப்படியோ சின்னதாய் அவளுள் புகுந்து விட்டது. அந்த சமயத்தில்தான் தாமு சார் மாதிரி ஆனா என்ன போன்ற பொண்ண மணக்கிறதா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இல்ல. அனுபவிக்க வேணும்னா தயாரா இருப்பாங்க. ஆனா பொண்டாட்டி ஆட்சிக்குள்ள எவன் தயார்? தாமு சாராவது என்ன விகல்பமான நோக்கோட அணுகுனதே இல்ல. ஆனா அந்த சண்முகம், தாமுவின் உதவியாளராக பணிபுரிந்த சண்முகம் 2 மாத காலம் இவளோடு வாழ்ந்துவிட்டு பிறகு எங்க அப்பா எங்க அம்மா குடும்ப பொண்ணா வேணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஏற்கனவே இருதய நோயாளி. உன்னை பத்தி சொன்னா அவங்க நிலை என்ன ஆகும் தெரியல. அதனால என்ன மறந்துடு மேனகா என்று சர்வசாதாரணமாய் ஒரு நாள் பேசிவிட்டு போய் சேர்ந்தானே. எனக்கு அழகு இருக்கிறது, இளமை இருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டம்தான் இல்லை. ஆனால் நான் காத்திருப்பேன். என்றைக்காவது என் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசத்தான் செய்யும். அப்போது இந்த ஆண்களை எல்லாம் என் காலை தொட்டு கும்பிட வைக்க வேண்டும். சி அற்பங்களா என்ற பார்வை பார்க்க வேண்டும். வரும், அப்படி ஒரு நாள் வரும். கையால் ஆகாத தனத்துடன் மனதில் 100 கற்பனைகளை வளர்த்து கொண்டாலும் பிறந்து வளர்ந்த நல்ல குடும்பத்தின் போதனை காரணமாய் விளக்கில் விட்டில் பூச்சிகளாய் பாய்ந்து தங்களை மற்ற பெண்கள் அழித்து கொண்ட நாழிகையில் ஓரளவுக்கு நிதானத்துடன் செயல்பட்டு தன் தனித்தன்மையை மேனகா காப்பாற்றி வந்த சமயத்தில்தான் லாவண்யா அவளை சந்தித்தாள். முதல் நாள் லாவண்யா சற்றும் எதிர்பாராமல் வந்ததையும் பலமாய் பீடிகை போட்டு சென்றதையும் அன்றிரவு முழுவதும் தனிமையில் அமர்ந்து மேனகா யோசிக்கவே செய்தாள். தாமு சார் நல்லவர், வித்தியாசமான ஆண், எனக்கு மரியாதை கொடுத்து நடத்தின முதல் ஆண். அவரு கூட்டி வந்திருக்க இந்த பொண்ணு சொல்லும்படி நடந்துகிட்டா என்ன ஆகிடும்? ஆமா, இந்த பொண்ணுக்கு எதுக்காக ஏன் உதவி தேவைப்படுது? தமிழ் சினிமால பார்த்த சில சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. திடீர் மனைவி, திடீர் தங்கை, திடீர் காதலி, திடீர் வேலைக்காரி என்று சினிமாவில் தத்து பெற்று பித்து என்று காட்டுவது போல ஏதாவது திடீர் கதாபாத்திரத்துக்காக என்னை நாடுகிறாளோ? எதுவானால் என்ன? 25,000. அடே அப்பா, எத்தனை பணம்! 3 வருடங்களாய் இந்த சாக்கடையில் உழன்றதில் நான் சம்பாதித்து கிழித்தது என்ன? அடைந்த அனுபவங்கள் என்ன? 8 படங்களில் தலையை காட்டினதோடு டெய்லர், துணை நடிகர், ஏஜென்ட், அந்த நாயர், அப்புறம் சண்முகம் என்று 4 ஆண்களின் தற்காலிக தொடர்பு. மிஞ்சினது என்ன? ஒன்றுமில்லை. இளமையான வாழ்க்கையில் 3 வருடங்கள் மைனஸ் ஆனதும் கேடுகெட்ட பெண்களுடன் வாழ்வதும் அன்றாடம் பல்லை காட்டும் ஆண்களை எப்படி ஒதுக்கிவிடலாம் என்று கவனமாய் இருப்பதும்
அவளா மகா திமிரு பிடிச்சவ என்ற பட்டப்பெயரை கட்டிக்கொண்டதும் தானே மிச்சம். மேனகா ரொம்ப யோசிக்கவில்லை. எந்த வேலையானாலும் அது இப்போது வாழும் வாழ்க்கையை விட ஈனமாய் இருக்காது என்று புரிய மறுநாள் லாவண்யாவின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்வது என்று தீர்மானித்தாள். ஆனால் லாவண்யாவின் திட்டத்தை கேட்டதும் மேனகா மனதுக்குள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது நிஜம்தான். ஒரு ஆணின் குழந்தையை நான் தாங்கி வளர்க்க வேண்டுமா? அது பிறந்த பிறகு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நடையை கட்ட வேண்டுமா? முடியுமா என்னால்? ஏன் முடியாது? பெற்ற அப்பா அம்மா கூட பிறந்த தங்கையை விட்டு 3 வருடங்களாய் வாழவில்லையா? அது போலத்தானே இதுவும். பிறந்த குழந்தை செத்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டால் அதுவும் தவிர இது என்னை தொட்டு தாலி கட்டின புருஷனின் நான் மனமாற காதலித்த காதலனின் குழந்தையா என்ன? இல்லை. அவன் யார் என்று எனக்கு தெரியாது. அழகானவனா, குரூபியா, நல்லவனா, கெட்டவனா, நோயாளியா, திடகாத்திரமானவனா ஒன்றும் தெரியாது. ஒரு ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். அப்புறம் சௌக்கியமாய் ராணி போல 10 மாதங்களுக்கு இருக்க வேண்டும். தடபுடலாய் வீடு, துணிமணி, கூப்பிட்ட குரலுக்கு ஆள். அப்புறம் என்ன? மேனகா ஒப்புக்கொண்டாள். முதலில் தீவிர கவனிப்பில் 2 மாதங்கள் இருந்தபோது வாழ்க்கை நன்றாகவே இருந்த மாதிரி தோன்றியது. ஒரு பணக்கார பெண் அனுபவிக்கும் வசதிகளுடன் கவலை இல்லாமல் வாழ்வது சந்தோஷத்தை தருவதாகவே இருந்தது. ஆனால் பிள்ளை வயிற்றில் உண்டான பிறகு தலை சுற்றுவதும் வயிற்றை பிரட்டலும் தோன்றின பிறகு மனசு லேசாய் மாறத் தொடங்கியது. லாவண்யா தன்னை இங்கு இங்கு அங்கு விடாதபடி கண்டிப்பது கஷ்டமாக இருந்தது. நினைத்ததை சுதந்திரமாய் செய்ய முடியாமல் இருப்பது வேதனை தந்தது. ஜெயில் கைதி மாதிரி ஆயா முகத்தை பார்த்து கொண்டு படித்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டு ரேடியோ கேட்டுக்கொண்டு என் நேரமும் இருப்பது அலுத்து போனது. நினைத்த போது சினிமா போனால் என்ன? என்றாவது அத்திப்பூத்தா மாதிரி பழைய சிநேகிதிகளை பார்த்து நான் எப்படி அந்தஸ்தாக இருக்கிறேன் பார் என்று பீற்றிக் கொண்டால் என்ன? ரகசியத்தை சொல்லக்கூடாது, சரி. நான் இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஒருத்தரும் அறியக்கூடாது, சரி, ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக என்னை ஒரு ஜெயில் கைதி மாதிரி நடத்தினால் எப்படி? வாய் விட்டு ஒரு நாள் லாவண்யாவிடம் கேட்டபோது அவள் நிதானமாய் இவளை ஏறிட்டு பார்த்தாள். சின்ன குழந்தையாட்டம் இது என்ன பேச்சு மேனகா? 1 வருஷம் என் இஷ்டப்படி இருக்கேன்னு ஒத்துண்டது மறந்து போச்சா? அனாவசியமா வெளியே போனா யாராவது பார்க்க நேரிடும், ஏதாவது சொல்ல நேரிடும். நோ மேனகா, ஐம் சாரி. நீ வாக் போறதும் அப்புறம் டாக்டரை சந்திக்க வெளியே போறதும் இந்த 10 மாசத்துக்கு போதும். வேற எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். டிவி இருக்கு, சினிமா பாரு, புஸ்தகங்கள் இருக்கு, படி. வேணும்னா எம்ப்ராய்டரி, கம்பளி நூல் எல்லாம் வாங்கி தரேன். எம்ப்ராய்டரி போடு, இல்லாட்டா ஸ்வெட்டர் பின்னு. மேனகா பதில் ஏதும் பேசவில்லை. ஆனால் மனதில் மட்டும் பணத்திமிர் இவளை எப்படி பேச வைக்கிறது? என்னை பணம் கொடுத்து வாங்கி விட்டதனால் தானே இப்படி நடத்த வைக்கிறது என்று ரொம்ப நேரத்துக்கு குமைந்து தீர்த்தாள். ஆயாவிடம் முதலிலேயே தாமு சொல்லிவிட்டான். நீ வேலை பார்க்க போறது பெரிய இடம். பெத்தவங்களுக்கும் இளைய பொண்ணுக்கும் ஏதோ மனஸ்தாபம். எவனையோ காதலிச்சதுக்கு பெத்தவங்க சம்மதிக்காத கோவத்துல அந்த பொண்ணு மேனகா வீட்டை விட்டு ஓடிட்டா. மூத்தவ லாவண்யா அவளை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அப்பா அம்மா கோவம் தணிகிற வரையில தனியா கண்மறைவா இருக்கட்டும்னு வச்சிருக்கிறா. இதுதான் நீ வேலை பார்க்கிற பொண்ணோட வீட்டு கதை. மனசு நொந்த பொண்ணு. அதனால எதையும் நீயா வாயை திறந்து பேசக்கூடாது. இட்ட வேலையை செஞ்சுட்டு துணையா ஆதரவா இருக்கணும். 1 வருஷத்துல பெத்தவங்க மனசு மாறும்னு லாவண்யா நம்புறா. மாசம் உனக்கு சாப்பாடு போட்டு 100 ரூபா சம்பளம். அதை தவிர 1 வருஷம் கழிச்சு பொண்ணு பெத்தவங்க கிட்ட போகும்போது உனக்கு தனியா 1000 ரூபாய் தருவாங்க. புத்தியோட நடந்துக்க என்று இல்லாததையும் பொல்லாததையும் விட்டு கட்டி கதை போல சொன்னதை ஆயா அப்படியே நம்பிவிட்டாள். இந்த கதை லாவண்யா மேனகாவுக்கும் சொல்லப்பட்டு விட்டதால் வம்பு தும்பு ஏதுமில்லை. சுபாவமாகவே ஆயா ரொம்ப பேசும் வகை இல்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பாள். மேனகா முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் போர் அடிக்கிறது ஆயா என்று வீட்டை வளைய வந்தால் மகமாயி கருணையால எல்லாம் சரியா போயிடுமா. மனசு தளராத. உங்க அப்பா அம்மா மனசு மாறி உன் விருப்பம் போல பிரியப்பட்டவனையே கட்டிக்குவ என்று ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவாள். மேனகா கர்ப்பமானதும் தொடர்ந்து வெளியில் எங்கும் போகக்கூடாது என்று லாவண்யா உத்தரவு போட்டதும் ஓஹோ, விஷயம் முத்தி போச்சு, அதான் பெரியம்மா இவ்வளவு கராரா இருக்கிறாங்க என்று ஆயா எண்ணிக்கொண்டதற்கு யாரும் மறுப்பு சொல்லவில்லை. லாவண்யாவை அறிந்த இந்த சில மாதங்களில் அவளாக ஏதும் சொல்லாவிட்டாலும் தன் சூட்டிகையான குணத்தால் அவளை பற்றி நிறைய தெரிந்து கொண்டு விட்டாள் மேனகா. டாக்டர் சுசீலா பேச்சிலிருந்து, தாமுவும் லாவண்யாவும் பேசுவதிலிருந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக திரட்டிய விஷயங்களே அவளுக்கு லாவண்யாவின் பணபலம், குடும்பம், ராமின் குணங்கள் போன்றவற்றை விளக்குவதாக இருந்தன. இந்த ராமை பற்றி இத்தனை உயர்வாக பேசிக் கொள்கிறார்களே என்ற வியப்பு மனதில் தோன்றி மெல்ல மெல்ல அவள் அறிய தொடங்கியதும் இவர் நேரில் எப்படி இருப்பார் என்றும் கற்பனை செய்ய முற்பட்ட ஒரு நாளில் பேச்சுவாக்கில் லாவண்யாவிடம், உங்களோட கிட்டத்தட்ட 4 மாசமா பழகுறேன். ஆனா உங்களை பத்தின விவரம் எதுவுமே நீங்க என்கிட்ட சொன்னதில்ல.
உங்க வீடு எங்க இருக்கு? உங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் தவிர உங்க வீட்டுல வேற யார் இருக்காங்க என்று சிநேகித தன்மையுடன் மேனகா கேள்வி கேட்டதற்கு பதிலாய் தன் விழிகளை சற்றே விரித்து ஒரு பார்வை பார்த்தாள் லாவண்யா. பிறகு ரொம்ப மெதுவான குரலில் ஆனால் கண்டிப்பாக பேசினாள். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல நீ தலையிடுறது எனக்கு பிடிக்கல மேனகா. உனக்கு இங்க ஏதாவது அசௌகரியம் இருந்தா சொல்லு. உன் உடம்புக்கு முடியாம இருந்தா சொல்லு, உடனே கவனிக்கிறேன். ஆனா அதோட சரி. அதோட தாமு நானும் உன்கிட்ட விவரமா உன்னுடைய இத பத்தி பேசி நீ அதுக்கு சம்மதிச்சிருக்க. அத பத்தி நீ பேசாத. இனிமே இந்த மாதிரி சொந்த கேள்விகள் கேட்காத. ஓகே? மேனகாவின் முகம் சுண்டி போனது. சாதாரணமாய் பிறரின் அந்தரங்கங்களில் தலையிட்டு வம்பளக்கும் பெண் அவள் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இவளோடு பங்கெடுக்கிறோம். அதனால் மற்றவர்களிடம் இருக்கிற மாதிரி ஏனோ தானோ என்று பழகக்கூடாது. அன்போடு பாசத்தோடு அந்தரங்கமாய் பேசிக் கொள்வது நல்லது என்ற முடிவுடன் பேச்சை தொடங்கிய மேனகாவுக்கு முகத்தில் அரைந்தா மாதிரி லாவண்யாவின் சொற்கள் கோபமூட்டுவதாக இருந்தன. சரி, இவளோட நமக்கென்ன என்று ஒதுங்கி போனவர்களின் ஆத்திரத்தை இன்னொரு சம்பவம் விரைவிலேயே மறுபடி தூண்டிவிட்டது. அன்று தலை சுற்றல் வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததால் என்ன மாத்திரை போட்டுக் கொள்ளட்டும் என்று லாவண்யாவிடம் கேட்க வீட்டுக்கு போன் பண்ணினாள். காலை மணி 7 இருக்கும். போனை எடுத்தது ஒரு ஆண். அழுத்தமான கனமான குரல். ஹலோ ஹலோ என்றாள் மெல்ல. ராம் ஹியர். ராம் என் வயிற்று வளர்ற குழந்தைக்கு தந்தை. சட்டென்று காரணமில்லாமல் மனது புல்லரித்தது. அடுத்த வினாடி லாவண்யாவின் குரல் போனில் கேட்டது. யாரு? நான் தான் என்றாள் மேனகா. ராங் நம்பர் என்று சொல்லி லவி போனை வைத்தாள். சரியாய் 10 நிமிஷத்தில் அவளே போன் செய்தாள். வீட்டுக்கு போன் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கிறச்ச என்ன தைரியத்துல பண்ண? நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி என்ன தலைப்புற அவசரம்? லாவண்யா இத்தனை கோபமாய் பேசி மேனகா கேட்டதில்லை. அன்று மதியம் வந்தபோதுதான் போனுக்கு ஒரு பூட்டை மாட்டி, இனி நான் கூப்பிடுறேன், நீ பண்ண வேண்டாம் என்றாள் லவி. நீ என்ன அடக்குனாலும் அடங்க மாட்டேன் என்று கொத்தளித்துக் கொண்டிருந்த மேனகாவின் கோபம் சீறியது அந்த வினாடியில்தான். லாவண்யாவிடம் எதுவும் பேசாவிட்டாலும் அன்று முழுவதும் படம் எடுத்து ஆடிய ஆத்திரத்தை அடக்க தெரியாது மேனகா தவித்து போனாள். எதற்காக இவளுக்கு இத்தனை கோபம் வருகிறது? நான் என்ன தப்பு பண்ணினேன்? இவளுக்காக நான் எத்தனை பெரிய தியாகம் பண்ண சம்மதித்திருக்கிறேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இப்படி கூலி ஆளை விரட்டுகிறா மாதிரி விரட்டுகிறாளே. நீயும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம் என்று போய்விட்டால் என்ன? 2 மாத கர்ப்பத்தை கலைக்க வழியா இல்லை? இவளிடம் அடிமைப்பட்டு கிடக்க நான் ஏன் கிடக்க வேண்டும்? சரி போலாம். ஆனா இவள்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேனே, அது பாதியில நான் இதுல இருந்து விலகுனா 25,000 தரதா ஒப்பு கொண்டிருக்கிறேனே, அது நீ இந்த ஒப்பந்தத்திலிருந்து மீறினா நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன் மேனகா என்று தாமு சார் சொல்லியிருக்காரே. என்ன பண்ணுவாரு? அவருக்கு தெரியாம திரும்ப நான் இந்த சினிமா துறையில எப்படி நுழைய முடியும்? யோசிக்க யோசிக்க ஒப்பந்தத்திலிருந்து விடுபட முயற்சிப்பது அசட்டுத்தனம் என்பது தெளிவானது. மேலும் கொஞ்சம் மாத்திரம் அடங்கின பிறகு இத்தனை வசதியான வாழ்க்கையை விட்டு ஓடுவது பைத்தியக்காரத்தனம் என்பதும் புரிந்தது. ஆரம்பத்தில் எழுந்த ஆத்திரமும் கோபமும் தணிந்து இந்த வாழ்க்கையில் உள்ள ஆதாயங்கள் புரிந்த பிறகு தெளிவான மனதோடு மேனகா சிந்தித்தாள். நினைவுகள் லாவண்யாவிடமிருந்து ராமிடம் தாவின. அவரை பார்க்க கூடாது, அவரோடு பேசக்கூடாது என்று ஏன் லாவண்யா இத்தனை கவனமா இருக்கிறாள்? தனக்கு மட்டுமே இவர் சொந்தம் என்கிற உணர்வா? அந்த குரலில் தான் என்ன அழுத்தம்! குரலே இத்தனை ஆண்மையுடன் இருக்கிறதே, ஆள் பார்க்க எப்படி இருப்பார்? குரலுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பாரா? இல்லை சுமாரா இருப்பாரா? எப்படி இருப்பார்? அந்த ராமை பார்த்தால் என்ன? அவரோடு பேசினால் என்ன? நான் சாதாரணமாய் வீட்டுக்கு போன் பண்ணியதற்கே இப்படி குதிக்கும் லாவண்யா, அவரோடு நான் பேசினேன், அவரை பார்த்தேன் என்றால் எப்படி அடிபட்டு போவாள்? நான் இவள் பேச்சால் வதங்கி போன மாதிரி, துவண்டு போன மாதிரி. லாவண்யா முகத்தை அப்படி கற்பனை பண்ணி பார்த்தபோது அது ஒரு விதமான குரூர திருப்தியை தர, 1 வாரம் கழித்து ஒரு நாள் ஆயா மார்க்கெட்டுக்கு போயிருந்த சமயத்தில் வாசலில் போன், பூட்டுச்சாவி ரிப்பேர்காரனை அழைத்து, போன் பூட்டுச்சாவி தொலைஞ்சிருச்சு, வேற சாவி தர முடியுமா என்று கேட்டு ஒரு மாற்றுச்சாவி வாங்கி அதை மறைவிடத்தில் ஒளித்து வைத்த போது மேனகாவினுள் சொல்லத் தெரியாத குதூகலம் பொங்கி வழிந்தது. கைலாசம் இன்டர்நேஷனல். செக்ரட்டரியின் குரல் மென்மையாய் ஒலித்தது. ரிசீவரை பிடித்திருந்த மேனகாவின் கையில் வியர்வை ஊறியது. குரல் எழும்ப மறுத்தது. ஹலோ. அந்த பெண் பொறுமையுடன் மறுபடி பேசினாள். மிஸ்டர் ராம் கிட்ட நான் பேச முடியுமா? யார் பேசுறீங்க? யார் என்று சொல்வாள் மேனகா. 10-15 நாட்களாய் நெஞ்சில் திரண்டு விட்ட ஆத்திரத்தில் எப்படியாவது ராமுடன் பேசிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்த துடிப்பில் டெலிபோன் டைரக்டரியை புரட்டி அதில் பல ராம்களை கண்டு எந்த ராம் என்று புரியாமல் விழித்து பின் சட்டென்று டிவி பில் ஞாபகம் வர அதை தேடி எடுத்தாள்.
டிவி கொண்டு வந்து வைத்தவனிடம் நாளைக்கு கம்பெனி இதுல இருந்து செக் வந்துரும் என்று லாவண்யா சொன்னாலே. 2 நாளில் தபாலில் ரசீது வந்து சேர்ந்ததே, அது எங்கே? தேடி எடுத்தால் மிஸ்ஸஸ் லாவண்யா ராம் பேரில் கொடுத்த டிவிக்கு கைலாசம் இன்டர்நேஷனலில் இருந்து வந்த செக்கை பெற்றுக்கொண்ட ரசீது. கைலாசம் இன்டர்நேஷனலா? டைரக்டரியில் பார்த்தாள் மேனகா. கமாண்டர் இன் சீஃப் சாலையில் இருந்தது. மேனேஜிங் டைரக்டரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை குறித்துக் கொண்டாள். அப்புறம் ரொம்ப யோசித்து விட்டு, ரொம்ப தயங்கி விட்டு, ஆயா பால் வாங்க போன சமயம் மதியம் 3:30 மணிக்கு நம்பரை சுழற்றினாள். இது என்ன அசட்டு காரியம்? ராம் ஊரில் இருக்கிறாரோ இல்லையோ, என்னோடு பேசுவாரோ மாட்டாரோ, யார் பேசுவது என்று சொல்வது? நான் பேசியதை லாவண்யாவிடம் சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? லாவண்யாவை எப்படி சமாளிப்பது? தாமு சாருக்கு விஷயம் தெரிந்தால் என்ன நினைப்பார்? சாக்கடையில் கிடந்தவளை தூக்கி மாடி வீட்டில் உட்கார வைத்ததும் தன் புத்தியை காட்டிவிட்டாளே என்றா? நினைக்கட்டும், நன்றாய் நினைக்கட்டும். யார் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதலில் இந்த ராமோடு பேச வேண்டும். முடிந்தால் அவரை பார்க்க வேண்டும். அவர் குழந்தையை தாங்கி வளர்க்கும் எனக்கு இந்த உரிமை கூட இல்லை என்றால் எப்படி? வேறு யாரையும் பற்றி எனக்கு அக்கறை இல்லை. 2 முறை டயல் செய்து மறுபக்கத்தில் செக்ரட்டரியின் குரல் கேட்டதும் பயத்தில் ரிசீவரை மேனகா வைத்து விட்டாள். 3வது தடவை சி எதுக்காக நான் பயப்படணும் என்று தன்னைத்தானே உலுக்கி கொண்டு டயல் செய்தாள். யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவருக்கு தெரிஞ்சவ அவரோடு தான் பேசணும். ஒரு கணம் செக்ரட்டரி யோசிக்கிற மாதிரி பட்டது. பிறகு ஜஸ்ட் அ மினிட் என்றாள். 1/2 நிமிட இடைவேளைக்கு பின் ஸ்பீக் ஆன் ப்ளீஸ் என்று தொடர்பு கொடுத்தாள். எஸ், ராம் ஹியர். அந்த குரல் அவளை குழைய வைத்தது. உடம்பில் கிளுகிளுப்பை உண்டாக்கியது. இந்த குரலுக்கு சொந்தக்காரனை பார்க்க வேண்டும், அவசியம் பார்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தது. நான் மேனகா பேசுறேன் என்றாள் இனிய குரலில். எந்த மேனகா? மேனகாவுக்கு சட்டென்று கோபம் எழுந்தது. என் பேரை கூடவா இவர்கிட்ட சொல்லல? இப்போது எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும்? நாம ஒருத்தர் பார்த்ததில்ல. ஆனா நமக்குள்ள அழுத்தமான சம்பந்தம் இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? எனக்கு ஒண்ணும் புரியல. 6/6/1978 தேதியை சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? வாட்? நான் இப்போ 3 மாசம் கர்ப்பம்னு சொன்னா ஏதாவது புரியுமா? ராமுவுக்கு புரிந்து விட்டது. அதனால்தான் அவன் மௌனமாய் இருக்கிறான் என்பதை மேனகாவால் உணர முடிந்தது. குரலை இன்னும் தழைய விட்டாள். சின்ன கிசுகிசுப்பாய் இனிமையுடன் அது போனில் பாய்ந்தது. என்னமோ தெரியல மிஸ்டர் ராம், 10 நாளா உங்களை பத்தின நினைப்பு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க குரலையாவது கேட்கணும் போல ஒரு துடிப்பு. அதான் பண்ணேன். உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. என் கூட உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா ஐ எம் சாரி. கர்ப்பமா இருக்கும்போது மனசுல உண்டாகிற ஆசைகளை பூர்த்தி செய்யலன்னா குழந்தைக்கு அது நல்லது இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் பேசிட்டேன். வீட்டுக்கு போன் பண்ணி அனாவசியமா உங்க மனைவியை தொந்தரவு பண்ண வேணான்ட்டு ஆபீஸுக்கு பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அந்த குரல் தழுதழுப்பு, அந்த இனிமை. ஒன்னும் பேச மாட்டீங்களா? உங்க குரலை கேட்க கூடவா எனக்கு தகுதி இல்ல? விசும்புகிறாளா என்ன? அப்படிலாம் இல்ல. நீங்க போன் பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். சின்னதாய் சிரித்தாள் மேனகா. சரி, நான் வச்சிடுறேன். இதுக்கு மேல உங்களை ஆபீஸ்ல தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு உதவி கேட்கட்டுமாங்க? அது கூட எனக்காக இல்ல, குழந்தையோட நல்லதுக்காகத்தான். என்னைக்காவது திரும்ப எப்பவாவது எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சுன்னா போன் பண்ணலாமா? 2 நிமிஷம் பேசலாமா ப்ளீஸ்? நோ, பண்ணாத. என் நிம்மதியை கெடுக்காத என்று மனதில் தோன்றியதை வெளியில் சொல்ல இயலாத ராம், அதுக்கு என்ன, பண்ணுங்களேன் என்றான். இன்னொரு விஷயம், மனசுல குறை இருந்தா அது குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லி அவங்க மனசை குழப்ப வேண்டான்னே எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். உங்களோட 2 வார்த்தை பேசினது ரொம்ப தெம்பா இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் ராம், தேங்க்யூ சோ மச். பை தென். பதிலுக்கு காத்திராமல் மேனகா போன் தொடர்பை துண்டித்து விட்ட பிறகு ரொம்ப நேரத்துக்கு அவளை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தான் ராம். இப்படி திடீரென்று இவள் தன்னோடு பேச ஆசைப்படுவாள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. நல்ல குரல், இனிமையான குரல், சின்ன பெண் மாதிரி இருக்கிறது. என்ன வயது இருக்கும்? 20, 22. குழந்தையின் வளர்ச்சியில் நிஜமாகவே அக்கறை கொண்டவளாய் இருப்பாள் போலிருக்கிறதே. பரவாயில்லை, லாவண்யா சரியான பெண்ணாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள். படித்தவளா? நன்றாக இங்கிலீஷ் பேசுகிறாளே. ஆமா, வீட்டுக்கு போன் செய்யாம இங்க ஏன் பண்ணா? நம்பர் எப்படி கிடைச்சது? யாருக்கும் இது தெரிய வேண்டாம்னாலே லாவண்யாவத்தான் சொன்னாளா? லாவண்யா கிட்ட எப்படி சொல்லாம இருக்கிறது? அத லவி எந்த மாதிரி எடுத்துப்பா? அந்த பொண்ணோட பேர் என்ன? எஸ், மேனகா. அவ கோவிப்பாளோ? ஆமா, சொல்லாம இருந்தா என்ன தப்பு? தேவையில்லாம லவி கிட்ட சொல்லுவானே. மேனகா சொன்ன மாதிரி அனாவசியமா அவன் மனசை ஏன் குழப்பணும்? நீண்ட நேரம் யோசித்த பின் இப்போதைக்கு இதை மறந்து விடலாம்.
லவியிடம் இது பற்றி பேச வேண்டாம், பின்னால் அவசியம் ஏற்பட்டால் பார்த்து கொள்ளலாம் என்று ராம் தீர்மானித்தான். ஆனால் அதன் பிறகு ஆபீஸில் போன் அடித்தாலும், வீட்டில் மணியடித்து மொட்டையாய் லவி யாருடனாவது பேசினாலும், இது அவளா, அந்த மேனகாவா என்று ஒரு நிமிடம் நினைப்பு எழவே செய்தது. சரியாய் 4ஆம் நாள் மதியம் அதே 3:30 மணிக்கு மேனகா அவனை மீண்டும் அழைத்தாள். ஹலோ, நான் தான், தெரியுதா என்றாள் மேனகா. தெரிகிறது என்ற தினசில் பதில் சிரிப்பு சிரித்தான் ராம். வேலையா இருக்கீங்களா? ஐம் சாரி, முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணித்து, அதான். என்ன? குரலில் கடுமையை வரவழைத்துக் கொண்டு பேசினான் ராம். இது தப்பு, லாவண்யாவுக்கு தெரியாமல் இவளோடு பேசுவது தப்பு என்று நெஞ்சிற்குள் ஏதோ உறுத்த கொஞ்சம் கடுமையாக பேசினான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லல, என்னமோ உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசை, அதான். ஐம் சாரி. ராமுக்கு பாவமாய் இருந்தது. வருத்தப்படாதம்மா, சொல்லு என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. அடக்கி கொண்டான். கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? ம். வந்து வந்து இன்னைக்கு தான் காலையில முறையா வயித்துல ஒரு அசைவு இருந்தது. அந்த நிமிஷம் அப்படியே உடம்பு சிலிர்த்து போச்சு. நமக்குள்ள ஒரு உசுர் வளருதுங்கிற உணர்வு. வாய் விட்டு அழணும் போல இருந்ததுங்க. யார்கிட்டயாவது என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் போல இருந்தது. முக்கியமா உங்ககிட்ட இதை சொல்லணும் போல இருந்தது. நான் போன் பண்ணது தப்பாங்க? உணர்ச்சி மிக்க குரலில் பரவசத்தோடு மேனகா பேசியது போன் மூலம் தன்னுள் ஊடுருவி பாய்ந்தா மாதிரி ராமுக்கு தோன்றியது. ஓ நோ, இது தப்பு. யார் இவள்? இவளோடு எனக்கு என்ன பேச்சு? நோ நோ, நீங்க அப்படி இப்படி அடிக்கடி போன் பண்றது தப்பு மிஸ் மேனகா. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ராமின் குரலில் கடுமை இல்லை, கஷ்டப்பட்டு பேசும் குரலாக அது இருந்தது. மத்தியானத்துல இருந்து காரணமில்லாம எனக்கு அழுகையா வருதுங்க. யாருமே இல்லாத அனாத மாதிரி மனசுக்கு தோணுது. அதான் நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு போன் பண்ணேன். ஐம் சாரி. என் மேல கோவமா மிஸ்டர் ராம்? குழந்தை குரலில் எதற்காக இவள் இப்படி கெஞ்சுகிறாள்? இந்த கெஞ்சலை மறுக்க மனதுக்கு பலம் இல்லையே. நீங்க எதுக்காக அனாத மாதிரி உணரணும்? உங்களை நன்னா லாவண்யா கவனிக்கிறா இல்லையா? அப்புறம் என்ன? லாவண்யா என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா மிஸ்டர் ராம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்ல வயசான ஆயாவை தவிர பேச்சு துணைக்கு யாருமே இல்லாம, வெளிய வாசல்ல போகாம மாச கணக்கா நீங்க எப்பாவது இருந்திருக்கிறீங்களா? அந்த வேதனை உங்களுக்கு புரியுமா? யாரோ ஒருத்தர் குடும்பத்துல விளக்கேத்தி வைக்கிறதுக்காக அனாத மாதிரி தன்னந்தனியா நாளை கழிக்கிறனே, அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியுமா மிஸ்டர் ராம்? மெல்ல பேசின மேனகா விசிக்க தொடங்கினாள். அவள் பரிதாபம் ராமை சுட்டது. பாவம், ரொம்ப பாவம். அழாதீங்க மிஸ் மேனகா, ப்ளீஸ். ஐம் சாரி, உங்களை நான் கேட்டது தப்பு தான். இனிமே உங்களுக்கு எப்போ என் கூட பேசணும்னாலும் தாராளமா போன் பண்ணலாம். அழாதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிடத்தில் மேனகாவின் விசும்பல் நின்றது. லேசாய் மூக்கை உறிஞ்சி கொண்டாள். நிஜமாவா மிஸ்டர் ராம்? நிஜமாதான். அப்புறம் இனிமே இந்த நம்பர் டயல் பண்ண வேண்டாம். என் டைரக்ட் லைன் நம்பர் தரேன், குறிச்சிக்கங்க. தேங்க்யூ சோ மச். சிரிப்போடு பேசி வைத்தாள் மேனகா. ஒரு நிமிடம் அழுகை, மறு நிமிடம் சின்ன குழந்தையின் மலர்ச்சி. இவள் வினோதமான பெண்ணா இருக்கிறாளே. 2 நாள் இடைவெளிக்கு பிறகு மேனகா அதே 3:30 மணிக்கு ராமின் நேரடி போன் நம்பரை டயல் செய்தாள். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப பிஸியா? இல்ல, சொல்லுங்க. முதல்ல இந்த நீங்க வாங்கவ விட்டா சொல்றேன். ராமுக்கு சிரிப்பு எழுந்தது. சின்ன குழந்தையின் பேச்சில், பிடிவாதத்தில். ஆல்ரைட், சொல்லு. ஒரு புது செய்தி சொல்லட்டுமா? என்ன? நீங்க மிஸ்டர் தாமு எடுத்த இந்தியா டுடே செய்தி படம் பார்த்திருக்கீங்களா? ம். அந்த படம் நல்லா நினைவுல இருக்கா? அப்ப சரி. அந்த படத்துல சிலைகளை காட்டிட்டு கூடவே உயிர் உள்ள சிலையோட நாட்டியத்தை காட்டுறாரே, ஞாபகம் இருக்கா? ஆ, மிஸ்டர் ராம், அது நான் தான். அந்த நாட்டியம் ஆடுற பொண்ணு நான் தான். ரகசியம் பேசுவது போல் மேனகா கிசுகிசுத்ததும் ராம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். அவளா? இந்த அழகான பொண்ணா? இவளா? காட், மை காட். மிஸ்டர் ராம், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஆசையா இருக்கு. நாம எந்த கற்பனைய மனசுல நினைச்சிருக்கோமோ அதே தினசுல குழந்தை வயத்துல உருவாகும்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்துட்டு உங்க நினைப்போடு நான் இருந்தா குழந்தை உங்க சாயலாவே பிறக்கலாம் இல்லையா? எனக்கு உங்களை பார்க்கணும். ஒரே ஒரு தரம், எனக்காக இல்ல, உங்க குழந்தைக்காக. வரீங்களா ப்ளீஸ்? உங்க குழப்பம் எனக்கு புரியுது மிஸ்டர் ராம். 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம். யாருக்கும் இது தெரியாம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். என் போன் நம்பரை சொல்றேன். உங்களுக்கு சம்மதம்னா போன் பண்ணுங்க. பகல் 10ல இருந்து 2 மணி வரைக்கும் போன் பண்ணாதீங்க. மத்தபடி எப்ப வேணா, எத்தனை மணிக்கு வேணா போன் பண்ணுங்க. ப்ளீஸ், என்னை ஏமாத்தாதீங்க. மேனகா தன் நம்பரை சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்து விட்டாள். மேற்கொண்டு முழுதாய் 1 வாரம் ஓடியது. மேனகாவிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. பெங்களூருக்கும் கொச்சினுக்கும் 4 நாட்கள் போய் வந்த பிறகும் அவளிடம் இருந்து ஒரு செய்தியும் இல்லாததால்
இது குறித்து லாவண்யாவிடம் ஏதும் பேச முடியாமல் தவித்த ராம் தன் அவஸ்தை தாழ முடியாதவனாய் அன்று மதியம் அதே 3:30 மணிக்கு மேனகாவுக்கு முதல் முறையாய் போன் செய்தான். மேனகா போனை எடுத்தாள். ஹலோ, நான் ராம். எப்படி இருக்க? ஏன் அப்புறம் போனே பண்ணல? கோமா? நான் யாருங்க உங்க மேல கோப்படுறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும்? விசனமாய் பேசுகிறாளா பிரக்தியா? ராமுக்கு மனது கேட்கவில்லை. உன் விலாசம் சொல்லாட்டா நான் உன்னை எப்படி வந்து பார்க்க முடியும் மேனகா? நிஜமாவா? இத்தனை சுருக்கவா ராம் என் வழிக்கு வந்து விட்டார்? ஆரம்பத்தில் லாவண்யா முகத்தில் கரி பூச வேண்டும் என்ற உந்துதல் மட்டுமே காரணமாய் ராமோடு மேனகா தொடர்பு கொண்டாலும் அந்த குரலை கேட்க கேட்க இவர் பிள்ளையை நான் சுமக்கிறேன் என்ற உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க தினம் ராமிடம் பேச வேண்டும், இவரை பார்க்க வேண்டும், இவரோடு பழக வேண்டும் என்ற தாபம் நெஞ்சில் மண்டத் தொடங்கியது. தான் செய்வது தவறு, ஒப்பந்தத்தை மீறுகிறோம் என்ற குற்ற உணர்வுகளை ஒதுக்கிவிட்டு தன் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று ஏங்கியவளுக்கு ராம் தன்னை காண வருவதாக சொன்னது அளவில்லாத இன்பத்தை கொடுக்க, சந்தோஷத்தில் குதிக்கும் உள்ளத்தோடு விலாசம் சொன்னாள். எப்போது வர வேண்டும் என்றும் சொன்னாள். அன்றிரவு ஆபீஸ் விஷயமாய் வெளியில் போக வேண்டியிருக்கிறது என்று லாவண்யாவிடம் சொல்லிவிட்டு தன் டொயோட்டோ காரில் கலாஷேத்ரா காலனிக்கு ராம் வருவதற்கு முன் ஆயாவை தயார் செய்து விட்டாள் மேனகா. கர்ப்பமா இருக்க ஆயா, அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. நீ இத பத்தி யார்கிட்டயும் பேசாத ஆயா. என்னை பெத்த தாய் மாதிரி உன்னை கெஞ்சுறேன். வரப்போறது யாரு? என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பேன். அவரை எப்படி வராதன்னு சொல்றது? தயவு பண்ணி யார்கிட்டையும் சொல்லாத ஆயா கெஞ்சினாள். கொஞ்சினாள். ஆயாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள். இரவு 9:15 ராம் வந்தான். அழகு தேவதை மாதிரி கொடி உடலும் மின்னும் தோலும் சிரிக்கும் அகன்ற கண்களும் தலை நிறைய மல்லிகையும் தழைய தழைய பிரிண்டட் பட்டுமாய் நின்ற மேனகாவை பார்த்தான். பிரமித்தான். தாய்மை பூரிப்பு லேசாய் உடம்பில் பளபளக்க கனிவுடன் அன்புடன் காதலுடன் வெட்கத்துடன் சிரித்து வரவேற்கும் மேனகாவிடம் அந்த கணத்தில் தன்னை இழக்காவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்புறம் அவளை தொடர்ந்து சந்தித்த நாட்களில் இவள் என் குழந்தைக்கு தாய் என்பது மனதில் விஸ்வரூபம் எடுக்க அவளோடு மிக அழுத்தமாக கலந்து கரைந்து இறுகி போனான் ராம். 4 ஆட்கள் வேலை பண்ணி கொண்டிருந்ததை கிட்டத்தில் நின்று லாவண்யா கவனித்துக் கொண்டிருந்தாள். சுவர்களில் வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்தில் சின்ன சின்ன பூ போட்ட அழகான வால்பேப்பர். அதே நேரத்தில் தரையில் கம்பளம், இதம் கொடுக்க ஏசி, மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் போன்ற படங்களை தாங்கிய கட்டில். ஒரு மூலையில் சிங்கப்பூரிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த ஆள் உயர கரடி பொம்மை. இரவில் அதன் கண்களின் வழியாக விடிவிளக்கு எரிந்து அறையில் பிரகாசத்தை தரும். விட்டத்தில் இருந்து கட்டிலுக்கு நேராய் தொங்கும் பிளாஸ்டிக் ரங்கராட்டினம். குழந்தையின் துணிகளை வைக்க சின்ன அலமாரி. அறையை ஒட்டி இருந்த குளியல் அறையிலும் இதற்கு பொருத்தமாய் அலங்காரம். ஒரு முயல்குட்டி ரூபத்தில் வாட், குட்டி குட்டி மிருகங்கள், படம் போட்ட டவல்கள், குளியல் தொட்டியில் ரப்பர் வாத்து. இப்படி மனதுக்குள் குழந்தையின் நர்சரி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு விட்டதால் லவி ஆட்களை வைத்து திட்டப்படி வேலை வாங்கி கொண்டிருந்தாள். இன்னும் 1 மாதம் தானே, அதற்குள் அறையை தயாராக்கிவிட்டால் ஒரு பெரிய காரியம் முடிந்தது. இந்த அறை அலங்காரங்களை ராமும் கூட இருந்து ரசித்து பாராட்டினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று லவி நினைத்தாள். இது நடக்கும் காரியமில்லை என்று உடனடியாய் அந்த ஆசையை ஒதுக்கி தள்ளினவளுக்கு கொஞ்ச நாட்களா, ஏன் சில மாதங்களா என்று கூட சொல்லலாம், வித்தியாசமாய் ராம் இருப்பது ஞாபகத்துக்கு வந்தது. ஏன், என்ன விஷயம்? வியாபாரத்தில் ஏதாவது கவலையா? ஏற்றுமதியில் கோளாறா? ராம் யோசனையில் ஆழ்ந்த மாதிரி இருப்பதாக உணர்ந்த முதல் சில நாட்களிலேயே லாவண்யா அவனை கேட்டாள். ஏதாவது பிரச்சனையா ராம்? ஒன்னும் இல்ல, விடு. யோசித்து பார்த்தபோது இந்த குழந்தை விஷயமாய் அவரிடம் எதுவுமே பேசாமல் விலகி இருப்பதனால்தான் தனக்கு இப்படி தோன்றுகிறதோ, தவறு தன்மேல்தானோ என்று கூட லாவண்யாவுக்கு தோன்றியது. என்னவானாலும் சரி, 6 மாதங்களை கடத்திவிட்டேன். இன்னும் 4 மாதங்கள் நிமிஷமாய் ஓடிவிடாதா? அப்புறம் குழந்தை வந்துவிட்டால் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாகி விடாதா? குழந்தை, ராமின் குழந்தை. ஓ, எங்கள் குழந்தை. லாவண்யாவின் நினைப்புகள் இனித்தன. இந்த தித்திப்பான கற்பனையில் சதா அமிழ்ந்திருக்க தொடங்கியதால் ராமிடம் உண்டான மாற்றங்களை அவள் பெரிதாக நினைக்கவில்லை. ராம் அவளிடம் பழைய கலகலப்புடன் இல்லாததை, இரவுகள் பழைய இனிமையுடன் நெருக்கத்துடன் இல்லாததை லாவண்யா பொருட்படுத்தவில்லைதான். பாவம் ராம். மனைவியாகிய என்னுள் அவர் குழந்தை வளராமல் யாரோ ஒருத்தியினுள் வளர்வதை நினைத்தால் அவருக்கு கஷ்டமாக இருக்காதா? அதுவே மனதை உறுத்தாதா? அதன் காரணமாய்த்தான் கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கிறார். குழந்தையை பார்த்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து சரியாகி விடுவார் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு விட்டாள். ஆனால் இந்த மேனகா மீது அவளுக்கு கோபம்தான். எத்தனை அனுசரணையாய், எத்தனை உயர்வாய் வைத்துக் கொண்டு என்ன
வர வர பேச்சுக்கு பேச்சு வாயாடுகிறாள். தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கிறாள். சாதுவாய் இருந்தவளுக்கு எங்கே இருந்து இத்தனை தைரியமும் துணிச்சலும் வந்தன? அதுவும் 4 மாதங்களில் திடும் திடும் என்று 2 முறை ஊருக்கு போக வேண்டும் என்று அழுது அழிச்சாட்டியம் செய்து போனாளே, அதைத்தான் லவியால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை. 4 மாதங்களுக்கு முன் ஒரு நாள் தந்தி ஒன்றை லாவண்யாவிடம் நீட்டி, அம்மா, அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லையா, தந்தி வந்திருக்கு என்று அழுத போது லவி அதிர்ச்சியில் 2 நிமிடங்களுக்கு பேசவில்லை. தந்தியா? உனக்கா? இந்த விலாசத்துக்கா? நீ இங்க இருக்கிறது யாருக்கு தெரியும்? பழைய விலாசத்தை விட்டு வரத்துக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆக போது, இனிமே என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு எழுதி இந்த விலாசத்தை எங்க ஊருக்கு தெரிவிச்சிருந்தேன். எதுக்காக விலாசம் எழுதுன? நான் கண்டிப்பா நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படிங்க? ஏதோ அவசரம், ஆபத்துன்னா நான் இருக்கிற இடம் தெரியாட்டா எப்படி? இப்ப தந்தி வந்ததுதான் முதல். இதுக்கு முன்னால ஒன்னும் வந்ததில்ல. ஆயா வேணா கேளுங்க. வேலிக்கு ஓணான் சாட்சி என்று ஆயாவும் தலையாட்டினாள். தந்தியை பார்த்தாள் லாவண்யா. கல்கத்தாவிலிருந்து தந்தி. அப்போ உன் சொந்தக்காரங்க கல்கத்தாலயா இருக்காங்க? இந்த தந்தி அடிச்சிருக்கிற சாரதா யாரு? என்ன உறவு? அது எங்க அக்கா. என் உறவுக்காரங்க அத்தனை பேரும் கல்கத்தால இல்ல. அம்மா அப்பா மட்டும் கல்கத்தால இருக்காங்க. அக்கா டெல்லிக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அப்பாவுக்கு என் மேல கோவம் இன்னும் குறையலன்னு தோணுது. அம்மா, ஐயோ அம்மா! மூக்கை சிந்தி பெரிதாய் அழுதாள் மேனகா. லாவண்யாவுக்கு சங்கடமாகி விட்டது. அனுப்பவும் இஷ்டமில்லை, அனுப்பாதிருக்கவும் மனது கேட்கவில்லை. பெற்ற தாயார் நாளைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் ஆயுசு பரியந்தம் கடைசி நேரத்தில் தாயும் மகளும் சந்திப்பதை நாம் தானே தடுத்தோம் என்று உறுத்துமே. இந்த தாமு இருந்தால் கவலை இல்லை. ஆனால் அவனும் சமயத்தில் பர்மா, ரங்கூன் என்று போய்விட்டான். இந்திய அரசாங்கத்துக்காக சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒரு செய்தி படம் தயாரிக்க வேண்டுமாம். 3 மாதத்துக்கு மேலேயே ஆகும் ஊர் திரும்ப. மறுநாள் விமானத்தில் மேனகாவை கல்கத்தாவுக்கு அனுப்பி வைத்தாள் லாவண்யா. தலை போனாலும் 1 வாரத்தில் வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு. உன் விலாசத்தை கொடுத்துட்டு போ என்று லாவண்யா கேட்டதற்கு தபால் பெட்டி எண் ஒன்றை மேனகா நீட்டினாள். ஒழுங்கான விலாசம் இல்ல. கல்கத்தால இது சகஜம். மேனகா பொய் சொல்லுகிறாளா? விலாசம் தர இஷ்டம் இல்லாமல் பொய் சொல்லுகிறாளா? போன் இருக்கா? இல்ல, கவலைப்படாதீங்க. 6 மாசமா உங்க பிள்ளைய வயித்துல சுமந்துட்டு இப்ப நான் பாதியில ஓடிட மாட்டேன். நான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துவேன். போய் சேர்ந்து தந்தி அடிக்கிறேன், லெட்டர் போடுறேன், முடிஞ்சா போன் பண்றேன். அப்புறம் என்ன? கல்கத்தாவுக்கு மேனகா போவதற்கு முதல் நாளே ராம் அரசு வெளியுறவுத்துறையில் வேலை இருக்கிறது என்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றவன் மறுநாள் லவிக்கு போன் செய்து நேபாளுக்கு ஒரு அவசர வேலையாய் போக வேண்டியிருக்கு, 4 நாள் ஆகலாம் என்று தெரிவித்ததுதான் லாவண்யாவுக்கு தெரியுமே தவிர, அவன் அன்றைய விமானத்திலேயே கல்கத்தாவை அடைந்ததையும் சென்னையிலிருந்து வந்த மேனகாவுடன் உடனே டார்ஜிலிங்குக்கு சென்று விட்டதையும் யார் சொல்வார்கள்? நடுவில் ஒரு நாள் ஆபீஸில் இருந்து செக்ரட்டரி போன் செய்து, எம்டி என்னைக்கு வராருன்னு தெரியுமா? டெல்லி ஆபீஸ்ல எம்டி கல்கத்தா போயிட்டு தான் சொல்றாங்களே, அவரை எங்க தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டாள். கல்கத்தாவா? இல்லையே, என்கிட்ட நேபாள் போறதா சொன்னாரே என்று லவி கூறியதும், சாரி மேடம், ஏதோ குழப்பம். நேபாள் போனாலும் போவேன்னு தான் எம்டி என்கிட்டயும் சொல்லியிருந்தாரு. டெல்லி ஆபீஸ்ல தவறா சொல்றாங்க போல இருக்கு என்று சொல்லி அவள் போனை வைத்த பிறகு லவியும் அதை மறந்து விட்டாள். கல்கத்தாவை அடைந்ததும் அடித்த தந்திக்கு பிறகு லெட்டர் ஒன்றும் எழுதாதது குறித்து மேனகா மேல்தான் லவிக்கு அசாத்திய கோபம். என்ன பண்ண முடியும் அவளால்? தபால் பெட்டி எண்ணை வைத்துக்கொண்டு அத்தனாம் பெரிய கல்கட்டாவில் எங்கு தேடுவாள்? 8ஆம் நாள் காலை விமானத்தில் சென்னைக்கு வந்து வீட்டை அடைந்ததும் சமத்து குழந்தையாய் போன் செய்தவளிடம் கோபத்துடன் லவி கத்த ஆரம்பிப்பதற்குள், அம்மா இறந்துட்டாங்க, அதான் லெட்டர் எழுத கூட ஒழியல என்று அழுகை குரலில் பேசி மேனகா அவளை வாழாதிருக்க செய்து விட்டாள். அப்புறம் அவளை லவி நேரில் பார்த்தபோது, உங்க வீட்டுல என்ன சொன்னா? பிள்ளையான் இருக்கிறத பத்தி ஏதாவது கேட்டாளா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மேனகா மறுத்து விட்டாள். உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என் வீட்டு சமாச்சாரம் மட்டும் உங்களுக்கு எதுக்கு? இந்த பதில் லவிக்கு ரொம்ப ஆத்திரத்தை கொடுத்தது. இவள் துளிர்த்து போய்விட்டாள். வர வர வாயை அதிகம் காட்டுகிறாள். அந்த 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 கணம் குமைவதை தவிர வேறு ஏதும் லாவண்யாவால் செய்ய இயலவில்லை. மேற்கொண்டு 1 மாதம் நிம்மதியாய் கழிந்தது. 7ஆம் மாதம் நடக்கும்போது மறுபடியும் தந்தி வந்தது. அம்மா காரியங்கள்லாம் 4ஆம் தேதி வருது, உடனே வந்து 4 நாள் இருந்துட்டு போ. சாரதா. இந்த முறை டெல்லிக்கு போக வேண்டும் என்றாள் மேனகா. அம்மா செத்த 2ஆம் மாசம் என்ன காரியம்? அப்பவே செஞ்சிருக்க மாட்டேளா? எங்க ஜாதியில 45ஆம் நாள் செய்யறது வழக்கம். என்ன ஜாதி உங்களுது? அந்த விவரம்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நான் இதுக்கு கண்டிப்பா போயாகணும். பெத்த தாய் காரியம், போட்ட எப்படி? எரிச்சல் மண்டி கொண்டு எழ வேறு வழி இல்லாமல் 3ஆம் தேதி மேனகா டெல்லிக்கு போக லவி விமானத்தில் ஏற்பாடு செய்தாள். அக்காவின் விலாசம் கேட்டபோது அது எனக்கு தெரியாது என்று அவள் அறிவித்து விட்டாள். நிச்சயம் ஏதோ கோளாறுதான்.
இவள் அடத்தையும் திமிரான பேச்சையும் பார்க்கும்போது ஏதோ கோளாறு என்று புரிகிறது. ஆனால் எங்கு, அது புரியவில்லையே. சரி, 4 நாள் தானே, போயிட்டு வரட்டும். அப்புறம் 8ஆம் மாசம் பிறந்துட்டா எங்கேயும் அலையக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் கொண்டு சொல்லிடலாம். வெளிநாட்டிலிருந்து வியாபார ஒப்பந்தத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறவர்களை சந்திக்க வேண்டும் என்று ராம் முதலில் பம்பாய், அப்புறம் டெல்லிக்கு போவதாக சொல்லி விட்டு போனதை ஏனோ கோணல் மனசோடு பார்க்க லவிக்கு தோன்றவே இல்லை. அதனால் சென்னையில் திருட்டுத்தனமாக பயந்து பயந்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. புத்திசாலித்தனமாய் திட்டம் போட்டு போன மாசம் டார்ஜிலிங்கில் சந்தித்த தினசில் இந்த மாசமும் சந்தித்து ஒரு வாரமாவது சந்தோஷமாக இருந்தால் என்ன என்ற நினைப்பில் ராமும் மேனகாவும் வெகு ஜாக்கிரதையாக போன முறை போலவே பொய் தந்தி அடித்துவிட்டு டெல்லி வழியாக முசௌரிக்கு சென்று ஆனந்தமாய் இருந்ததை பற்றி லாவண்யா எப்படி அறிய இயலும்? நடப்பது எதுவுமே புரியாத பேதையாக இன்னும் 2 மாதங்களில் தன் கையில் தவழப்போகும் குழந்தைக்கு நர்சரி தயாரித்து, குழந்தை வளர்ப்பு புத்தகங்களை படித்து, தன் நினைவுகளை முழுதாக முகம் தெரியாத அந்த குழந்தைக்காக மட்டுமே லவி ஒதுக்கிய அந்த நாட்களில் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க கூட தயங்கும் தினசில் ராமும் மேனகாவும் உடம்பாலும் உள்ளத்தாலும் ஐக்கியமாகித்தான் போனார்கள். அன்றைக்கு மேனகாவை பரிசோதனை செய்த டாக்டர் சுசீலா, இன்னும் 15 நாள்ல குழந்தை பிறந்துரும், எல்லாம் சரியா இருக்கு என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு பின் என்னவோ யோசனை செய்தவளாய் மதியம் ஒழிந்த சமயத்தில் லாவண்யாவை போனில் அழைத்தார். என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? இல்ல லவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேனகா தெம்பா இருக்கா, பேபி ஈஸியா பிறந்துரும். என்ன டாக்டர், மேனகா கூட யார் இருக்கிறதா நீ சொன்ன? லவி, ஒரு ஆயா தானே? எஸ் டாக்டர். ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு நிச்சயமா தெரியுமா? என்ன இது, எதுக்காக இந்த கேள்வி? பதட்டப்படாத லவி, பரிசோதனை பண்றப்போ ஆண் தொடர்பு இருக்கலான்னு எனக்கு படுறது, அதான் கேட்டேன். சொல்ல போனா 2 தடவையாவே எனக்கு இந்த சந்தேகம் தோணுது. நீ ஆயாவை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னதுனால முதல்ல விட்டுட்டேன். நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம், ஆனா மறுபடியும் சந்தேகமா இருக்கு லவி. நீ இதுக்காக கவலைப்படாத. என்ன, உன்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை, சொன்னேன். ஃபர்கெட் இட். போனை வைத்த லாவண்யாவுக்கு உடம்பு கூசி போனது. இது சாத்தியமா? எப்படி? அன்றைக்கு கலாஷேத்ரா காலனிக்கு போன போது ஆயாவை சாமான்கள் வாங்கி வரலாம் வா என்று அழைத்து கொண்டு சென்று ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி பேசினாள். நான் கேட்கறதுக்கு நீ உண்மையை சொல்லணும். ஆயா என்னை தவிர அந்த வீட்டுக்கு வேற யாராவது வரதுண்டா? முக்கியமா ஆம்பளை யாராவது? யோசிச்சு சொல்லு, அவசரம் இல்ல. லாவண்யாவின் தீர்க்கமான பார்வையை எதிர்நோக்க முடியாமல் ஆயா தலையை குனிந்து கொண்டாள். சொல்லு ஆயா. ராமிடமிருந்து அவ்வப்போது நிறைய பணம் வாங்கி பழகிவிட்ட காரணத்தால் ஆயா வாயை திறக்கவில்லை. பேசாம இருந்தா எப்படி ஆயா? என்னத்த சொல்றதுமா, எதனாச்சும் இருந்தா தானே சொல்றது. ஆறு வராங்க இங்க? ஆயா பொய் சொல்கிறாள். நிச்சயம். நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் என்கிறாள். குரலில் நடுக்கம் இருக்கிறது. யாரோ வருவது உண்மைதானா? ஆண் துணை இல்லாமல் 1 வருடம் கூட அவளால் இருக்க முடியாதா? அவன் தரும் பணத்துக்காக ஆயாவும் உள்கையாக இருக்கிறாளா? ச்சே, என்ன மோசமான மனிதர்கள். ஏதும் பேசாமல் ஆயாவை வீட்டில் இறக்கிவிட்டு உள்ளே போக மனதில்லாமல் மேனகாவை பார்க்க பிடிக்காமல் காரை விரட்டி கொண்டு லவி போனாள். உள்ளே நுழைந்த ஆயா தாங்கள் பேசியதை மேனகாவிடம் சொல்ல அவள் அந்த நிமிஷமே போனில் ராமை அழைத்து, விஷயம் வெளியாயிடும் போல தோணுது, நீங்க தான் இதுக்கு தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும் ராம் என்று விசும்பினாள். அடுத்த வாரத்தில் லாவண்யா மேனகாவை பார்க்க ஒரே ஒரு முறை மட்டும் சென்று, உடம்பு சாதாரணமா இருக்கியா என்று கேட்டுவிட்டு, இந்தா போன் சாவி, வலி எடுத்ததுன்னா எந்த நேரம்னாலும் வீட்டுக்கு போன் பண்ணு என்று சொல்லி வந்து விட்டாள். ஆயிற்று இன்னும் 1 வாரமோ 10 நாட்களோ. 2 வருடங்களாய் மனதாலும் 1 வருடமாய் உடம்பாலும் பட்ட அவஸ்தைக்கு முடிவு வந்துவிடப் போகிறது. நினைப்பே லவிக்கு நிம்மதியையும் சுகத்தையும் கொடுப்பதாக இருந்தது. அன்று மாலை திடுமென்று தாமு போன் பண்ணினான். ஊரிலிருந்து மதியம் வந்து விட்டானாம். எப்படி இருக்க லவி? பாக்கி விஷயம்லாம் சரியா இருக்கா? பிரசவ நேரம் எப்போ? தாமுவின் குரலை கேட்டதும் மனதில் மண்டி கிடந்த ஆயாசம் திடீரென்று விலகிவிட்டா மாதிரி இருந்தது. எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் தாமு, உடனே. ஆல்ரைட், 1/2 மணில அங்க வரேன். தாமு வந்தான். ராம் ஆபீஸில் இருந்ததால் கீழ் வராந்தாவில் இருவரும் உட்கார்ந்து பேசினர். 4 மாத விவரத்தை லவி சொன்னாள். 2 முறை மேனகாவுக்கு தந்தி வந்து அவள் வெளியூருக்கு போனதை சொன்னாள். வர வர எதிர்த்து பேசுவதை சொன்னாள். கடைசியாய் டாக்டர் சுசீலா கூறியதையும் ஆயாவின் மறுப்பையும் சொன்னாள். மெதுவாய் விசிலடித்தான் தாமு. இவ்வளவு நடந்திருக்கா என்கிற மாதிரி. சில நிமிடங்கள் ஒன்றுமே பேசாமல் இருந்தான். பிறகு மேனகாவை எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த வாழ்க்கையிலிருந்து பொறுக்கணும் ஞாபகப்படுத்தின்ட்டா, அவ இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறதுல நமக்கு கோபம் வராது லவி. மேனகா வித்தியாசமா இருப்பான்னு நம்பினேன். நோ, நானும் அந்த குட்டையில ஊர்ன மட்டதான்னு காமிச்சிட்டா. அதனால லவி, இத நினைச்சின் மனசை குழப்பிக்காத.
இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் 25,000 பணத்தை கொடுத்து அவளை அனுப்பிட்டு இதெல்லாம் ஒரு கனவா மறந்துடலாம். அவ ஒரு ஆணோட தொடர்பு வச்சிருந்தா என்ன? ஆயா அவளுக்கு உள்கையா இருந்தா என்ன? அவ கர்ப்பம் ஆன போது ஒழுங்கா இருந்தான்னு நமக்கு நிச்சயமா தெரியும். அதனால இதை விட்டுடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றான். தாமுவின் பேச்சு லவிக்கு புது தெம்பை தந்தது. அதானே, இன்னும் ஒரு வாரம், அப்புறம் இந்த மேனகாவும் ஆயாவும் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் ஏன் கவலைப்படணும்? பணம் ரெடியா வச்சிருக்கியா லவி? செக் வேண்டாம், காசாவே தயார் பண்ணிடு. பண்ணிட்டேன் தாமு, தயாரா இருக்கு. அதோட அவளுக்காக வாங்கி தந்திருக்க பாத்திரம் துணி எல்லாம் அவளே எடுத்துன்னு போட்டோம். முதல் நாள்ல இருந்தே தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம், பாட்டில் பால் தான் டாக்டர் சொல்லிட்டாரு. குழந்தை பிறந்ததும் ராவா பகலா நான் அவளோட இருந்து 9ஆம் நாள் வீட்டுக்கு குழந்தைய அழிச்சுன்னு வந்துடலான் இருக்கேன். டாக்டர் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் நினைச்சபடி நடக்குமா தாமு? எனக்கு காரணம் இல்லாம அடிக்கடி பயமா இருக்கு. சமயத்துல நீயும் எங்கேயோ போயிட்டியே தாமு. ராம் கிட்ட இதை பத்தி பேசினா தேவலை போல இருக்கு. கொஞ்ச நாள் அவரும் நானும் விலகி போயிட்டா மாதிரி கூட இருக்கு. சொல்லுதாமு, எல்லாம் சரியா நடக்குமா? லாவண்யா அழுது விடுவாள் போல் இருந்தது. அவள் கையை எடுத்து மெல்ல தட்டினான் தாமு. லவி, என்ன இது? நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரு வருஷமா திட்டப்படி எல்லாம் நடந்துடுது. இனிமே எப்படி தப்பா போக முடியும்? தைரியமா இரு லவி. சரி வா, போய் அவளை பார்த்துட்டு வரலாம். இப்ப வா. லாவண்யா கொஞ்சம் தயங்கினாள். வழக்கமாய் அந்த நேரத்தில் அவள் வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டாள். ராம் ஆபீஸிலிருந்து திரும்பும் போது அவள் வீட்டில் இருப்பதுதான் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அன்று தாமு கேட்டதற்காக கிளம்பினாள். தாமுவின் அம்பாசிடர் காரில் அவர்கள் இருவரும் கலாஷேத்ரா காலனியை நோக்கி போன போது அடையாறு திருப்பத்தில் ராமின் வெள்ளை டொயோட்டா கார் எதிரில் வந்தது. ராமா, இந்த நேரத்திலயா? இங்கேயா? இவர்கள் வண்டியை நிறுத்த ராமும் சற்று தள்ளி நிறுத்தினான். அவன் முகத்தில் கலவரம் காணப்பட்டதாய் தாமுவுக்கு தோன்றியது. ஹலோ தாமு, ஊர்ல இருந்து எப்ப வந்த? நன்றாய் சமாளிக்கிறான். தாமு தலையை திருப்பி லவியை பார்த்தான். அவள் எதையும் உணர்ந்ததாக தெரியவில்லை. ஹாய் ராம், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? கண்களை விரித்து கொண்டு லவி கேட்கவும், ராம், அதுவா, வந்து லவி, மகாபலிபுரம் போற வழியில தொழிற்சாலை ஆரம்பிக்கும்படியா 50 ஏக்கர் இருக்குன்னு புரோக்கர் சொன்னான். பார்க்கலான்னு வந்தேன், ஒன்னும் சரியா இல்ல. ராம் பொய் சொல்கிறான் என்பதை தாமுவால் உணர முடிந்தது. இந்த மாதிரி நிலம் பார்க்க நீச்சு பார்க்க என்பதற்கெல்லாம் அலையும் ஆள் ராம் இல்லை. அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்கு கைலாசம் இன்டர்நேஷனலில் ஆள் இருக்கிறது. இவன் மேனேஜிங் டைரக்டர், கோடியில் புரள்பவன். இந்த பிசாத்து வேலைக்கு இவன் வர தேவையில்லை. நாழியாச்சு, ஆபீஸ்க்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன், அப்புறம் பார்க்கலாமா? தாமு, பாய் லவி. ராம் திரும்பி நடந்து விட்டான். கார் கிளம்பியதும் லவி பெருமூச்சு ஒன்றை விட்டாள். நல்ல வேலை தாமு, நீங்க இந்த பக்கம் எதுக்காக வந்தேன்னு ராம் கேட்கல. கேட்டா என்ன சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. அதிர்ஷ்டவசமா அவர் வேலை நினைப்புல இருந்ததால எதுவுமே கேட்கல. லவி பேச பேச முதல் முறையாக தாமுவுக்கு லவி இத்தனை அறியாமை உள்ளவளா என்ற நினைப்பும், ஏதோ பெரிதாய் தவறு நடக்க ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது என்ற பயமும் எழவே செய்தன. மேனகாவுக்கு வலி எடுத்து விட்டுதான். ஆயா போன் செய்தாள். மணி மாலை 4. டாக்டர் சுசீலாவுக்கு போன் பண்ணிவிட்டு தாமுவோடும் தொடர்பு கொள்ள லவி முயற்சித்தாள். தாமு இல்லை, வெளியில் போயிருந்தான். காரை எடுத்துக்கொண்டு கலாஷேத்ரா காலனிக்கு விரைந்தாள். மேனகாவும் ஆயாவும் தயாராய் இருந்தனர். மருத்துவமனைக்கு சென்றதும் டாக்டர் பரிசோதித்து பார்த்து, போதாது, இன்னும் பெரிய வலி வரணும் என்று சொல்லிவிட்டார். சுகப்பிரசவம் ஆகுமா? என்ன குழந்தை? ஆனா பெண்ணா? குழந்தை ராம் மாதிரி இருக்குமா? இல்லை மேனகாவை கொண்டு விடுமா? பிள்ளையாய் பிறந்து ராமின் உயரம், உடல்வாகு, திறமை, யுத்தி, குணம் எல்லாம் எல்லாவற்றையும் கொண்டு விட்டால் எத்தனை நன்றாக இருக்கும். அப்பா, உங்க விருப்பம் இன்னும் சில மணி நேரத்துல நிறைவேற போகுது. ஆண் சிங்கம் போல இருக்கிற என் மாப்பிள்ள மாதிரி 6 பேரனாவது இருந்தா தான் எனக்கு திருப்தியும்பீங்களே. அதுல கொஞ்சமாவது நிறைவேற போகுது. பெண் குழந்தையா இருந்தா? பெண்ணோ ஆணோ எதுவானாலும் ராமை கொண்டு பிறந்து விட்டால் சரி. குழந்தை அச்சு ராமாக இருக்க வேண்டும். ராமை போல பிள்ளையோ அல்லது பெண்ணோ. வராண்டாவில் 1000 எதிர்பார்ப்புகளோடு நடந்து கொண்டிருந்த லவி சட்டென்று தூரத்தில் நின்றாள். தூரத்தில் வெள்ளை டயோட்டா ஒன்று வந்து நிற்பது தெரிந்தது. ராம், இவர் எப்படி இங்கு? அவள் திகைத்து நின்ற சமயத்தில் கால்களை அகல அகலமாய் வைத்து நடந்து வந்த ராம் இவளை நெருங்கினான். அவ எப்படி இருக்கா லவி என்றான் படபடப்புடன். எவள்? எவளை கேட்கிறார் ராம்? மேனகாவையா? லவியின் திகைப்பு அதிகமாவதை நாம் உணர்வதாய் தெரியவில்லை. ராம் உணர்வதாய் தெரியவில்லை. தலையை திருப்பி பார்த்தபோது ஆயா ஒரு அரை வாசலில் நிற்பது புரிய அங்கு 2:08 சென்றான். அவன் பின்னால் லவியும் போனாள். வயிற்றுள் இருக்கும் ஜீவன் வெளியே வர துடிக்கும் அவஸ்தையில் பங்கு கொண்டவளாய் வலி தாங்காமல் அரற்றும் மேனகாவை பார்க்கையில் அவன் உருகி போனான். வந்துட்டீங்களா ராம்? ரொம்ப வலிக்குதுங்க. ராமை கண்டதும் உடைப்பெடுத்த அணை போல வாய்விட்டு மேனகா அழுவதையும்
ஒரே தாவலில் அவளை நெருங்கி அணைத்து, அழாதம்மா, எல்லாம் சரியா போயிடும் என்று ராம் சமாதானப்படுத்துவதையும் தன் கண்களால் பார்க்க நேர்ந்த கணத்தில் தன் உணர்வுகள் அத்தனையும் செயலிழந்து போய்விட்டா மாதிரி லாவண்யாவுக்கு தோன்றியது. பார்வை அவர்களை வெறித்தது. டாக்டர் சுசீலா மேனகாவுக்கு ஆண் தொடர்பு இருப்பதாக சொன்னது. ஆயா மறுத்தது. 4 நாட்கள் முன் ராமை அடையாறில் பார்த்தது. சில மாதங்களாய் ராமிடம் மாற்றங்கள் தெரிவது. மேனகாவிடம் திடீரென்று தைரியம் தோன்றியது. எதிர்த்து பேசியது. வெளியூர் சென்றது. அதே சமயம் ராமும் ஊரில் இல்லாமல் இருந்தது. எம்டி கல்கத்தா போயிருக்கார் என்று டெல்லி ஆபீஸில் சொன்னது. பல சமயங்கள் ஆபீஸுக்கு போன் செய்தால் எம்டி வெளியே போயிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. இரவு பல நாட்கள் பார்ட்டி, அது இது என்று தாமதமாய் வந்தது. எல்லாம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் நினைவுகள் பாம்பு நெளிவது மாதிரி மனதுக்குள் நெளிந்ததும் அத்தனையும் லாவண்யாவுக்கு நிமிஷத்தில் புரிந்து போனது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் விக்கித்து நிற்கும் பாவனையில் லாவண்யாவை ராம் பார்த்தான். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க ராம். பிரசவ வலி எடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நான் நிம்மதியான மனசோட போகணும். சொல்லிடுங்க. நம்ம முடிவை சொல்லிடுங்க. இத்தனை மாசங்களா தானே தயங்கினீங்க, இனியும் பயந்தா ஆகுமா? சொல்லிடுங்க. அழுது கொண்டே அவன் கைகளை பிடித்து கொண்டு வலியினால் உதட்டை கடித்து கொண்டு மேனகா பேசவும் ராம் லாவண்யாவை நிமிர்ந்து பார்த்தான். அவள் பார்வையை சந்திக்க பலமில்லாதவனாய் கண்களை திருப்பிக் கொண்டான். சொல்லிடுங்க ராம், ப்ளீஸ். மேனகா திரும்ப திரும்ப ஊக்கம் கொடுக்கவும் ராம் லாவண்யாவை பார்க்காமலேயே இந்த பக்கமாய் மேனகாவை பார்த்து கொண்டே பேசினான். உனக்கு இதுக்குள்ள எல்லாம் புரிஞ்சிருக்கும் லவி. நீ புத்திசாலி. உனக்கு நான் சொல்லி எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல லவி, ப்ளீஸ். குழந்தை பிறந்ததும் மேனகாவை அனுப்ப வேண்டாம் லவி. அவளும் நம்ம கூடவே இருந்துடட்டும் லவி, ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ லவி, ப்ளீஸ். அடி வயிற்றில் தோன்றின குமட்டல், இதயம், நெஞ்சுக்குழி எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வாய்க்குள் கொப்பளித்தது. கண்களை தாழ்த்தி கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு மேனகாவின் கை தரும் பலத்தில் ஊன்றிக்கொண்டு அவள் புடவை தலைப்புள் ஒளிந்து கொண்டு சி சடாரென்று திரும்பினாள் லவி. ஓட்டமும் நடையுமாய் வராந்தாவை கடந்து படிகளில் இறங்கி தன் வண்டியிடம் ஓடினாள். விரல்கள் நடுங்க சாவியை இக்னிஷனில் பொருத்தினாள். ஆக்சிலரேட்டரை ஒரே அழுத்தமாய் அழுத்தி உருமலுடன் வண்டியை விட்டு வீட்டை நோக்கி விரட்டினாள். அன்றொரு நாள் அறுவை சிகிச்சை செய்து ஓவரிகள் அகற்றப்பட்ட பிறகு ஒரு நாள் என்ன விவாகரத்து பண்ணிடுங்கோ ராம் என்று இவள் பேசின நாள். உன்னை விடவா எனக்கு குழந்தை முக்கியம், குழந்தையாவது கிழந்தையாவது என்று ராம் கத்தி வருந்தின நாள் கண்முன் குதி போட்டது. அந்த ராமா இன்று இப்படி கேட்டுவிட்டார். இவளும் நம்மோடு இருக்கட்டுமே. வைப்பாட்டியாகவா, 2ஆம் மனைவியாகவா? தைரியமாய் நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் செய்ய விரும்புகிறேன் என்று கம்பீரமாய் சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுவிட்டு இவளும் நம்மோடு இருக்கட்டுமே என்று ராமா சொன்னார். அன்று குழந்தை பாசம் என்றால் என்ன என்று அறியாததால் குழந்தையாவது கிழந்தையாவது உன்னை விடவா அது எனக்கு முக்கியம் என்று சொல்ல முடிந்ததா? இன்று அந்த பாசம் பீரிட்டு இப்படி பேச வைக்கிறதா? பிறக்காத முகம் தெரியாத குழந்தை மேல் இத்தனை மோகமா? கண்களில் நீர் திரையிட்டதால் லாவண்யாவால் சாலையை சரியாக காண இயலவில்லை. ஏன் உன்னை விவாகரத்து செய்ய விரும்புறேன் லவி என்று ராம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லவில்லை. உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு இவளை, எனக்கு குழந்தை தரப்போகும் இவளை மணக்க விரும்புறேன் என்று ராம் சொல்லவில்லை. இந்த பணம், இந்த வசதியான வாழ்க்கை, கோடீஸ்வரன் ராம் என்ற பெயர் எல்லாம் போய்விடுமே என்ற பயத்தாலா? ராம் அவ்வளவு கோழையா, அவ்வளவு சுயநலவாதியா? வீடு வந்து விட்டது. படீரென்று கதவை சாத்திவிட்டு டெலிபோனிடம் ஓடினாள் லவி. மனசு எரிமலையாய் கொந்தளித்தது. வெடித்து விடுவேன், இனி என்னால் தாங்க முடியாது என்று இதயம் ஆர்ப்பரித்தது. ரிசீவரை எடுத்து தாமுவின் நம்பரை சுழட்டுவதற்குள் உடம்பு தடதடவென்று குலுங்கி பார்வையில் கருமை படர்ந்தது. தாமு ஹியர். தாமு. வெடித்து கொண்டு எழுந்தது அழுகை. லவி, யாரது? லவி, என்னம்மா, என்ன நடந்தது? தாமு, சிங்கம்னு நினைச்சது முயல்னு இப்பதான் தெரிஞ்சது தாமு. நான் சிங்கக்குட்டிக்குத்தான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு முயல் குட்டி வேண்டாம் தாமு. எனக்கு முயலும் வேண்டாம், முயல் குட்டியும் வேண்டாம். வக்கீல் லக்ஷ்மணனை கூட்டின் உடனே வா. எனக்கு இப்பவே, இந்த நிமிஷமே விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். வரியா தாமு? உடனே. வாயை கீறிக்கொண்டு பீரிடும் அழுகையை அடக்க தெரியாமல் ரிசீவரை வயரில் தூக்கு போட்டுக் கொள்ள விட்டுவிட்டு அப்படியே தரையில் சரிந்து பெரிதாய் ஹோ என்று அழத் தொடங்கினாள் லாவண்யா.